முன்னை விளையகலம் உங்கில் குடியமுதன் பொன்னங்கடக்கமலப்பகுதிரண்டும் என்னுடைய சென்னிக் கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பரிதென்று நன்னினர்பால் சயந்தரஞ்சேர்த்தி ராமானுஜமணி தாளிடமேல் உயர்ந்த குணத்தில் திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாளி அம்பும் கலித்துறை அந்தாதி ஓதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முடிதந்த நூற்றாவித்திரு என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சுள் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத்தமுதாகிய புண்ணியனே சொல்லிந்தக கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் நண்பரேத்தும் நாமமெல்லாம் எந்தன் நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரம்படிகள் கருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமங்கி கொதிக்கிட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த பெண் புன் கவிப்பாவினம் பூண்டன பாபுதொல் சீர் இதித்தலைநாதன் ராமானுஜன் தன் இணையடியே. இந்த பாசுரமானது ராமானுஜ நூற்றந்தாதிலே 50வது பாசுரம். திருவரங்கத்தமுதனார் ராமானுஜர வைபவத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார். அந்த திருவடிக்குண்டான வைபவம் 3 வைபவம் பிரதானமாக தெரிவிக்கிறார். உதிப்பன உத்தமர் சிந்தையுள், இது ஒரு வைபவம். ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிடம் ஆறி நடப்பன, இது ஒரு வைபவம். கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்த புன் கவி பாவினம் பூண்டன பாவுதல் செல் எதித்தலைநாதன், இது ஒரு வைபவம். அப்படின்னா உன் பூண்டன உதித்தன நடத்தன பூண்டன. உதித்தனைங்கிற சப்தத்தாலே என்ன தெரிவிக்கிறார்? போக்கியத்துவம் தெரிவிக்கிறார். ஏன்னா உதிக்கிறதுனா சூரியன் தானே, அந்த சூரியன் உதித்தாலே போக்கியம். ஏன்? நன்னா ஆடி ஆடி சம்பாதிக்க போறோம், பெண் பிள்ளைகளோடு நன்னா உட்காந்து சாப்பிட போறோம், அந்த போக்கியத்துவம். அதுக்கப்புறம் நடப்பன, நடக்க நடக்க என்ன நடக்குதுன்னா ரட்சகத்துவம் நடக்குது, அந்த ரட்சகத்துவம் இருக்குது. அதற்கு மேற்கொண்டு பூண்டன, பூண்டன சுவாமி இந்த இப்படிப்பட்ட இந்த பாசனம் இருக்கு இல்லையா, 108 பாசனங்கள் திருவரங்கத்தில் அனுகிரகித்த 108 பாசனங்கள், இதெல்லாம் தப்பு தப்பா பாடியிருக்காராம். அந்த தப்பு தப்பான பாசனங்களையே ஆபரணமாக சாத்தி கொண்டாடணும். அப்ப அது குணயோகம் சொல்லப்பட்டதுனோ, சௌசல்யம் என்ன, வாத்சல்யம் என்ன, சௌலபியம் என்ன, குணம் சொல்லப்பட்டதுனோ அந்த குணத்தை தெரிவிக்கிறது. அப்ப 3 விதமான ஸ்திதிகள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு உதிப்பன, நடப்பன, பூண்டன. உதிப்பன சப்தத்தாலே போக்கியத்துவம், நடப்பன சப்தத்தாலே ரட்சகத்துவம், அதே போல பூண்டன சப்தத்தாலே போக்கியத்துவம். உதிப்பன யார்? உத்தமர் சிந்தையும். உத்தமர்கள் யார்? ஆச்சரியமான இருக்கக்கூடிய அந்த ராமானுஜரே உபாய உபயம் இருக்கக்கூடிய புறத்தோழன் முதலியாண்டான் என்பார் போன்றவர்கள், அவர்கள் உத்தமர்கள். அந்த உத்தமருடைய சிந்தையிலே உதிப்பார் சுவாமி ராமானுஜன். சூரியனை போல உதிப்பார். அது மட்டும் சூரியன் எப்படி 2 போல் என் உள்ளவா அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த சூரியனை போல உதிக்கிறபடியால அவா எல்லாமே உதிப்பன சிந்தையும். அதுக்கப்புறம் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட, ஒன்றலர் என்று சொல்லக்கூடிய வாக்கிய குதிர்ச்சிகள், வாக்கிய குதிர்ச்சிகள் ராமானுஜர் அவதாரம் பண்ணி அப்படி திருவடி எடுத்து வைக்கிறாள் சொன்னா அவளுக்கு பயமா இருக்கான், அத்தனை பயம். ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட, ஏன்னா அப்படி கொதிக்கிறதா வாடி, ஓ வந்துட்டாரே கொதிக்கிறத கொதித்திட அப்படின்னு தெரிவிக்கிறார். அந்த பயம் போறதுனோ அது ரட்சகத்துவம் தெரியுது. அதற்கு மேற்கொண்டு பூண்டன, பூண்டனைங்கிற சப்தத்தாலே ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன இடத்துல பூண்டன? இல்ல நான் என்னன்னோ தப்பு தப்பா பாடியிருக்கேன், எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கேன், அந்த பாவங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? போக்கியமா கொண்டாடணும், ஆபரணமா கொண்டாடணும், அது பூண்டன அப்படின்னு தெரிவிக்கிறார். அதை நம்ம கடந்த காலட்சத்துல பார்க்கணும். உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன அப்படின்னு தெரிவிக்கும். இதுக்கு வேதாந்த தேசனுடைய ஆச்சரியமான அந்த பாசுரம் எதிராக சப்ததி, அதை கொண்டு கடந்த காலட்சத்தில் அனுபவிக்க பெற்றோம், நேற்றைய காலட்சம். அதற்கு முன்னாடி சுவாமி மணவாளனுடைய பாசுரம் எதிராஜ விம்சதி, அந்த எது
யந்திராதி அஷ்டாட்சராட்ச மனுராஜ்ய பதர்த்தயாட்டா நிஷ்டா மமாஸ்த விததாத்ரி யதீந்திரனாக அந்த ஸ்லோகத்தாலே அனுபவிக்க பெற்றோம். அதற்கு மேற்கொண்டு அந்த ஸ்லோகத்தை எழுதிருக்கிறார். அது எழுதினார் சிஷ்டா கிரகண்ய அக்ரகண்யன் என்று சொல்லக்கூடிய 700 சன்னியாசிகள் என்ன, அதே போல 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள், இவர்களுக்குள்ளே இருக்க அக்ரகண்யர்கள் கூறத்தாழ்வார், முதலியாண்டான், எம்பார் போன்றவர்கள் அவர்கள் உத்தமர்கள் தெரிவித்தார். இது அத்தனையும் பார்த்தோம். அதற்கு மேற்கொண்டு நாம் இப்ப பார்க்க வேண்டியது உதிப்பன உத்தமர் சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம். இப்ப உத்தமர் சிந்தையில் நம்ம பார்த்தாச்சு. இது இப்ப நம்ம மணவாழ்மொழியுடைய பதபதார்த்தங்கள் என்ன, அவதாரிகன்னு அனுபவிக்க பெற்றோம். திருலோகஞ்சிய சுவாமியுடைய அவதாரி அனுபவிக்கிறது வியாக்கியானம் முடியும் தருவாய் உள்ளது. அதுல கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவிப்பாவினம் தெரிவிக்கிறாரையா. அதற்கு முன்னாடி ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட, அப்பனா உதிப்பன உத்தமர் சிந்தையில் 2 நாய் உதித்தாப்புறம் உதித்தது அப்படின்னு பார்த்தோம். ஒன்றலர் பாக்கிய குதிரிஷ்டிகள். பாக்கியர்கள் என்றால் சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு பாக்கியர்கள் வேறு. குதிரிஷ்டிகள் என்றால் ஒத்துக்கொண்டு அதுக்கு தப்பான அர்த்தத்தை கற்பிக்கிறார்களோ அவர்கள் குதிரிஷ்டிகள் வேறு. அப்ப சூரியன் உதைத்தால் சில பேருக்கு பகல் வேலையை கண்டாலே ஆகாது. என்னன்னா சில பேருக்கு பயமா இருக்கும். பகலா சுவாமி அப்படின்னா சில ஜந்து இருக்கு, இந்த தலைகீழ தொங்கும் வௌவால். அந்த வௌவால்னா இருட்டுலதான் அதுக்கு ரொம்ப ஆனந்தம். அந்த ராத்திரில தான் அதுக்கு ஆனந்தமா நல்லா இருக்கும். நல்லா சுத்தும் வௌவால், அப்படி நல்லா சுத்தில எங்கெங்கெல்லாம் இருட்டு அங்க இருக்கும். பகல்ல அது வரவே வராது. அப்ப சில எல்லாம் பகல்ல அது வரவே வராது. அது மட்டும் இல்ல, சில ஜந்துக்கள் சில பிராணிகள்லாம் பகல்ல இறை தேடும். தனக்கு சாதம் வேணுமோனோ இறை வேணுமோனோ அந்த இறை தேடிருக்கும். சில ஜந்துக்கள் சில பிராணிகள்லாம் ராப்பகல்ல இறை தேடுமோனோ அந்த ராப்பகல்ல இறை தேடக்கூடிய அந்த நிலைதான் ஒவ்வாள். அதுக்கு பகலே ஆகாது. அதே போல பாக்கியங்கள் குதிர்ட்டுகள் என்னன்னா பகல் ஆகாது. ஏன் சுவாமி, பகல் தான் ராமானுஜன் அப்படி உண்டா? பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் ஆழ்வார் பாசனம். இங்க திருவங்கத்தமுதனால் தெரிவிப்பது பகல் கண்டேன் ராமானுஜரை கண்டேன். அவர் வந்தாலே பகல். ஏன்னா அஞ்ஞான அந்தகாரங்கள் தொலைகிறதுனோ, எப்ப அஞ்ஞான அந்தகாரங்கள் தொலைகிறதுனா அவரே பகல். அப்ப என்னுடைய இருள் தருமா மாநிலம் என்று சொல்லி இது இருட்டானது விலகுகிறது. ராமானுஜரை திருவடி பலத்தால் அவருடைய அவதாரத்தால் தெரிவிக்கிறாளே, எதுவும் சொல்றேன்னா அந்த மாதிரி ராத்திரினாலே அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பகல்னா அவளுக்கு ஆகாதனும். அதே போல யாருக்கு? பாக்கிய குதிரிட்டுகளுக்கு பகல் ஆகாது. ஒன்னலர் நெஞ்சமஞ்சி, பகல்னா சூரியன் உதித்தாலே ஆகாது. அப்ப ராமானுஜர் சூரியனா? ராமானுஜ திவாகரகா. ராமானுஜரே சூரியன் சொல்லப்பட்டிருக்கணும் அப்படி தெரிவிக்கிறாங்க. அப்ப சிலதெல்லாம் ராத்திரி இறைய தேடும், சிலதெல்லாம் பகல்ல இறைய தேடணும். நம்ம இவ்வளவு திருஷ்டாந்தத்துக்கு போக வேண்டாம். கொசு இருக்கணும், அது நல்லா சொன்னோம். அந்த கொசு பகல் வேலை எங்க இருக்குன்னு தெரியாது, அநேகமா தெரியவே தெரியாது. சாயங்காலம் ஆயிடுத்துன்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் எங்கெங்க ஒளிஞ்சுன்றது எங்கெங்க அதெல்லாம் பூர்ணம் வந்துடும் இதை. ஆனா அந்த கொசுக்கு பகல் வேலையை கண்டாலே ஆகவே ஆகாது. அந்த கொசுவை போல பாக்கிய குதிரிட்டுகள் அவளுக்கு பகல் வேலையை கண்டாலே ஆகாது. எதுக்கு என்னன்னா ஒன்றரமான பாக்கிய குதிரிட்டுகள், அந்த பாக்கிய குதிரிட்டுகள் பகல் வேலையை கண்டாலே ஆகவே ஆகாது. அப்ப எங்க சுவாமி இருக்கு? பகவானுக்கு சமானமான வியாபகத்துக்கு அது உண்டுன்னு சொல்ற அளவுக்கு இருக்கா? எங்கும் வியாபிச்சிருக்கு, நீக்கமர நிறைந்திருக்குன்னு சொல்ற அளவு அந்த மாதிரி நிறைந்திருக்கு. அதுக்கு சமானம்னு சொல்லணும், அந்த அளவுக்கு வந்துருக்கணும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன் என்று சொல்லுமா போலே பகல் கண்டேன் ராமானுஜரை கண்டேன்னு திருவரங்கத்தை வரணும். பகல் கண்டாலே சில ஜந்துக்கள் எப்படி பயந்து ஓடுமோ அதே போல இவர்களும் பயப்படுகிறார்கள். யாரு? பாக்கிய குதிரிட்டுகள். அதைத்தானே சிற்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறோம். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கொள்ளைவன் ஒன்றலர் நெஞ்சமங்கி அஞ்சி கொதித்திட மாறனர்ப்பம். ஒன்றலனது பாக்கிய குதிரிட்கள் தொடக்கமான பிரதிபக்ஷ கலை. அவருடைய இருதயமானது சூரிய உதயத்தாலே திவாபீதங்கள் பயப்படுமா போலே சிப்ரதத்திய தத்பதத்தி என்னும்படியான அவர்கள் திருவடிகள் தன்னதயத்தாலே பீதமாய்
ஆதித்தனுடைய தேஜஸ்டாலே அவர் பரிதபிக்கமா போலே தேசஸ்தாலே தேஜஸ்டாலே பரிதபிக்கும்படி ஆதித்தன் இவற்றுக்கு பிரதிபலனாக கொண்டு உத்தராயண தட்சிணாயனங்கள் தோறும் மாறி மாறி சஞ்சரிக்குமா போலே அதுக்கு பிரதிபடங்களாய் கொண்டு சர்வ திக்குகளிலும் பரஸ்பரம் மாறி நடவா நிற்கும் தன்மையுடையன. இத்தால் பாக்கிய குதிரட்டுகளை நிரசிக்கைக்காக வெங்கடாசலத்துக்கும் யாதவாசலத்துக்கும் சாரதாபீடம் முதலான ஸ்தலங்களுக்கும் இவர் எழுந்தருளினபடியை அருளி செய்தார் ஆயிற்று. அதாவது ஒன்னரால் நெஞ்சமஞ்சி கொதிக்கிற பாக்கியம் சிப்ப பிரதியத்தி திருப்தக அப்படின்னு சிப்ப பிரதியத்தி திருப்தகான்னா போதும் போதும்னு மனசு இருக்கணும். அந்த போதும் என்கிற எண்ணம் ஏற்படும் கொடுக்கிறது. ஐஸ்வர்யம் வேணும் வேணும் சொல்றாருன்னா அவர்களுக்கு ராமானுஜ திருவடி அவர்களும் கிடைக்காது சார் கொடுக்கறது. அப்ப ராமானுஜ திருவடிகள் உதித்த உடனே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சா. எல்லாருமே என்ன பாக்கிய குதிரைகள் பயப்பட ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா சூரியன் சூரியன் வந்தாலும் ஆகாதுன்னு அவா இருக்கு. அப்ப அந்த ஆதித்தனை தேஜஸ்ல முதலான ஜந்துக்கள் எல்லாம் சிரமப்படுறது இல்லையா. சில பிராணிகள் சூரியன் உதித்தாலே சிரமப்படுறதுனோ அதே போல ராமானுஜர் உதித்தால் ராமானுஜருடைய தேஜஸ் அந்த தேஜஸாலே பாக்கியர்கள் என்ன குதிரஷ்டிகள் என்ன பரிதவிக்கிறார்கள். பரிதவிக்கும்படின்னு போட்டுக்காரு யோகதேவ சுவாமி வியாக்கியான. பரிதவிக்கும்படினா ஏன்னா ஆதித்தன் பகல் வேலை இருக்கும்போது பரிதவிக்கும் சில ஜந்துக்கள் எப்படி அதற்கு விரோதி ஆகுமோ, சில ஜந்துக்களுக்கு சில பிராணிகளுக்கு ஆதித்தன்னா சூரியன் வந்தாலும் அதுக்கு விரோதி ஆகிறதோ அதே போல இங்க பாக்கிய குதிரட்டுகளுக்கு ராமானுஜ திவாகரன் என்கிற சூரியன் வந்த உடனே நடப்பன ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன. அவர் வந்த உடனே அவளுக்கு பரிதவிக்கும் போது அப்படி கொதிக்கிறது அவருக்கு. அந்த மாதிரி இருக்கு மாசமா நடக்கிறது. என்ன உத்தராயணம் தட்சிணாயனம் வருதனோ ஆடி மாசம் ஆரம்பிச்சுன்னா உத்தராயணம் வந்துடுறது. அதே ஒரு தை மாசம் வந்துச்சுன்னா தட்சிணாயனம் வந்துடுறதோ. அப்ப இந்த மாதிரி உத்தராயணம் தட்சிணாயனம் மாறுறதனோ மாறி மாறி சஞ்சரிக்குமா போலே வேத பாக்கியர்கள் என்ன அதே போல வேத குதிரட்டுகள் என்ன இவர்களுக்கு விரோதிகளாக எல்லா திக்கிலும் மாறி நாடு நடக்கிறது. அதான் அந்த மாறி நாடு நடக்கிறதனோ. ஏன் நடக்கிறாரு சுவாமி? எங்க சுவாமி நடக்குது? திடீர்னு வடக்கே யாத்திரை போறார். வடக்கே யாத்திரை போய் அங்கேதான் மாத்துறாரு. மேற்கே யாத்திரை போய் அங்கேதான் மாத்துறாரு. தெற்கே யாத்திரை போய் அங்கேதான் மாத்துறாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு திக்குக்கும் போறாருனோ. அந்த மாதிரி போனது ஒண்ணா எந்தெந்த விரோதியோ அந்தந்த திக்குகள் விரோதியை எப்படி தொலைக்கணுமோ அந்த மாதிரி தொலைக்கிறார். முதல் வெங்கடாச்சலம் திருவேங்கடமுடியான். அந்த திருவேங்கடமுடியான் தான் அப்பனுக்கு சங்காடி அளித்தருளும் பெறுவாள். இன்னைக்கு ராமானுஜர் இல்லைன்னா அவர் திருவேங்கடமுடியான்னு இன்னைக்கு இருப்பாருன்னா தெரியாது. ஏன் சுவாமி? இன்னைக்கு நிறைய பேர் என்னவோ அபாபா தங்கள் நெஞ்சில தொங்கிட்டு எழுதிட்டு அவர் யார் தெரியுமோ அப்படின்னு பெருசா போடுவா. சனம் உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அவர் இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி எழுதவா ரொம்ப பெரியவாளா இருக்கும். பெருத்த கொஞ்சம் விசேஷமா இருக்கக்கூடியவா இருக்கா. ஒன்றும் தெரியும். இருந்தாலும் இவர் இன்னார்ன்ற இது புராணங்களே அவர் தான் திருவேங்கடமுடியான் பண்ணிருக்கணும். ஆனா அங்க இருக்கிற சைவர்கள் என்ன பண்ணா இதுக்கு இவர் தான் சுப்பிரமணியன், இவர் தான் சிவன். அதற்கு மேல் இன்னொருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் யார் தெரியுமா? அவ யார் தெரியுமா? பராச சக்திக்கு விவிதையே சூரியத்தை சுவாபாவிக்கு ஞானபல பரியாசன சாஸ்திர வாக்கியம் ஒன்று இருக்கு. அந்த சாஸ்திர வாக்கியத்தை வைத்துக் கொண்டு பராசக்தின்னு ஒருத்தர் கல்வினார். பராசக்தி. அந்த பராசக்தின்னு அந்த சப்தமே கிடையாது. பரா அசக்தின்னு சாஸ்திரம் இருக்கு. பகவானுடைய சக்தி பரா, மேம்பட்டது பரா, சக்தி பரா. அதை என்ன பண்ண பராசக்தின்னு வேற போட்டார். இதுக்கு அந்த மாதிரி ஒருத்தரும் பேசுறாருன்னா அதுக்கு மேல நம்ம முதலாழ்வாருக்கு மேல ஒரு பாசனம் இருக்கு. தாழ் சடையும் நீள்முடியும் ஒன்மழகும் சக்கரமும் பொன்னாளும் இன்னொரு சொல்லிட்டு இரண்டரும் ஒன்றால் செய்ததுன்னு சொல்லிட்டோனோ அதெல்லாம் உங்க ஆழ்வாரே பாடியிருக்காரு. உங்க ஆழ்வாரே பாடியிருக்காரு. ஆழ்வார் என்ன அபிப்பிராயத்துல பாடியிருக்காரு, அதுக்கு என்ன அர்த்தம் அர்த்தமே புரியாம அது தப்பா அர்த்தம் எடுத்துன்னு பேசிட்டாருனோ. இரண்டுருவம் ஒன்றாய் இசைந்ததுன்னு பாடினார் இல்லையா? யார் எப்படின்னா பேரு? சங்கர நாராயணன். இன்னைக்கு நிறைய பேர் பேர் வச்சுட்டு இருக்காங்க. சாஸ்திரத்துல எங்கேயாவது பேர் இருக்கா பாருங்க. சங்கர நாராயணன் பேர் வச்சுருக்கா இல்லையா? அவர்தான் இவர்னு சொல்லுகிறா. அப்ப அவாளுக்கு தன் நெஞ்சில் தோத்தினது என்னன்னோ
அவெல்லாம் சொல்லி அப்ப அந்த சைவர்கள் எல்லாம் ஜெயிக்கிறதுக்காக வெங்கடாச்சலத்துக்கு சென்று அங்கு அப்பனுக்கு சங்காடி அழைத்து ராத்திரி வேலை என்ன பண்ணார், நேரம் என்ன பண்ணார், இவங்க சுவாமி தேவனுடைய சின்னங்கள் என்னமோ சங்கு சக்கரங்கள் என்னமோ அதை கொடுத்துடுறேன், ஒருவேளை நீரே சிவனோ அல்லது நீரோ சுப்பிரமணியனோ அல்லது நீரோ அந்த பராசக்தி என்று சொல்லி காடியோன்னா அதற்குண்டான சின்னங்களை வைத்துக் கொள்ளும். நீ திருவேங்கடமுடையானால் சங்கு சக்கரத்தை தரித்துக் கொண்டு மறுநாள் காலை சேவசாயிப்பேர் என்று பிரார்த்திக்க, அதற்போலவே சேவசாய்ச்சரணும் அப்பனுக்கு சங்காடி அணிக்கருளும் பெருமானதான். அந்த திவ்ய தேசத்துல மாத்திரம் சுவாமி எம்பெருமானார் அஞ்சலித்த தடக்கையோடு இருக்க மாட்டார். பேசுறோம் எம்பெருமான் இப்படிதான் ஞானமந்திரோடய இருப்பேன் இதுன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த மாதிரி அந்த திருவேங்கடமுடியான சங்கத்தத்தை கொடுத்து இவர் தான் விஷ்ணுன்னு சாதித்தாரணும். அங்க என்ன தெரியுது, ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பான. அங்க அவளுக்கு அதெல்லாம் பண்ணபடியாலே ஒன்னலர் நெஞ்சமஞ்சி. அதற்கு மேல யாதவாத்ரி, யாதவாத்ரி அங்கு மேலக்கோட்டை, இது புஷ்ப மண்டபம், திருவேங்கடமுடியான் புஷ்ப மண்டபம், அது ஞான மண்டபம். அந்த ஞான மண்டபத்துல வெட்டதேவராயனை திருத்தி ஜைனர்கள் அத்தனை பேரும் 1000 தலைகளோடு தானே அதிசேஷன் அவதாரம் என்று நிரூபிக்கத்தை திரையிட்டு 1000 ஜெயினர்கள் ஒரே நேரத்திலே கேள்விகளை வெவ்வேறு 1000 கேள்விகளை கேட்க, அந்த 1000 கேள்விகளுக்கு ஒரே நேரத்தில் 1000 சமாதானம் சொல்லக்கூடிய ஒரு தன்மையோடு தான் எம்பெருமானார் அங்கு இருந்து பண்ணாரணும். அங்க பெட்டதேவரார் ஓட்டி விட்டு ஜெயினர்களை ஜெயித்து, அது மட்டும் இல்ல, ஜெயித்தது மட்டுமல்ல மேற்கொண்டு அங்க என்ன பண்ணார், அந்த செல்லப்பிள்ளையை பிரதிஷ்டாபனம் பண்ணி உற்சவங்கள் இன்னைக்கு ஓஹோன்னு உற்சவம் நடக்கிறது. ஆச்சரியமான உற்சவம் ஞான மண்டபத்துல. அப்படி இத்தனைக்கு அது 108 கிடையாது. இருந்தாலும் எம்பெருமான சமர்ப்பித்தரணும். திருநாரணந்தால் காலம் பெற துஞ்சி தூய்மினும் ஒரு நாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்வர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தி தூய்மின் திருவிழா. அங்க பண்ணது என்ன, ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன. சைவர்களிடத்துல இருந்து காப்பாற்றி கொடுத்தது, அவர்களை விரட்டினது, அவர்களுக்கு கொதிச்சிட மாறி நடப்பன திருவேங்கடமுடியான் இடத்துல. அடுத்து ஜெயினர்கள் என்ன, பௌத்தர்கள் என்ன, அவர்களுக்கு சிங்க சொப்பனமாக இருந்து கொண்டு நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன பண்ணது எங்க, அது யாதவாத்திரியில. அதற்கு மேற்கொண்டு சாரதா பீடம், காஷ்மீரம் சாரதா பீடம். சாரதா பீடத்துல அத்வைதிகளை ஜெயித்தது. பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரரா, இது வேதாந்த டிண்டிமகான்னு சொல்லி பிரம்ம ஒன்றே சத்தம் மத்த தத்தனை மித்யா பொய். அப்ப பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் சொல்ல முடியாது, அனிர்வச்சனீயம். அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கு, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொன்னாச்சுன்னா ஒரு உருவத்தை ஒத்துக்கணுமோனோ, அவளுக்கு உருவ வழிபாடே கிடையாது, உருவ வழிபாடே கிடையாது. அப்ப உருவ வழிபாடு கிடையாதுன்னா சரி சுவாமி பிரம்மம் உண்டுன்னு என்ன சொல்லிட்டு இது நான் இதன் மூலமா சொல்லிட்டு இருக்க, சாஸ்திரம் சொல்லிட்டுன்னு சொல்றேன். அப்ப அந்த சாஸ்திரம் உண்மையா பொய்? ஏன்னா சாஸ்திரம் உண்மைன்னு வந்துருத்தோம்னா 2வது தத்துவம் வந்துடும். சாஸ்திரம் பொய்ன்னு சொன்னதான் பிரம்மம் ஒரே தத்துவம் இருக்கணும். அப்ப பொய்யான ஒரு சாஸ்திரத்தை வைத்துக் கொண்டு மெய்யான பிரம்மத்தை என்னமா சொல்லணும், எல்லாமே ஒண்ணுத்து கொண்டு இது இடர்பாடுகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள், அந்த குழப்பத்தோடு இருக்க அந்த சாரதா அத்வைத்தில ஜெயித்தி சரஸ்வதி பந்தாயிரத்தை போய் போதாயன விருத்தி கிரந்தம், அது இல்லைன்னா பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் வர முடியாது. அந்த விருத்தி இருக்கணுமோ, அந்த விருத்தி கிரந்தை திரும்பி கொண்டு வரச்சே திரும்பவும் வாழ்ந்து பிடிமிண்டு போக மேற்கொண்டு அதற்கொண்டான அர்த்தங்களை பூர்ணமாக கூறத்தாழ வாசிக்க, அந்த கூறத்தாழோடைய அனுகிரகத்தாலே அவருடைய ஞானத்தாலே அத்தனையும் பெற்று ஸ்ரீபாஷ்யம் சாதித்தாரோ. அந்த சாதித்தபடியால என்ன தெரியுது, 17 மதங்களை நிரசனம் பண்ணார். இன்னென்ன மதங்கள் சரியில்லை நிரசனம் பண்ணணும். இதுதான் ஒன்றலர் நெஞ்சமஞ்சி மாறி கொதித்திட நடப்பன. அப்படிப்பட்ட சாரதா பீடம். அதுக்கு மேற்கொண்டு வெங்கடாசலம் என்ன, யாதவாத்திரி என்ன, சாரதா பீடம் என்ன, எங்கெங்கு தேவையோ அங்கங்கெல்லாம் நடந்து ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதிக்கும்படி தன்னுடைய திருவடி தாமரையில் நடத்தினார் இல்லையா. ஆக உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன. அடுத்து 3வது 2 காரியம் ஆயிடுச்சு. 3 விசேஷம் சொல்லணும். உதிப்பன உத்தமர் சிந்தைன்னா உத்தமர்களுடைய சிந்தைக்குள்ளே உதிப்பார்க்கிறார் சுவாமி ராமானுஜர். அவர் யார் உத்தமர்கள்? குரத்தழார், முதலியாண்டார், எம்பார் போன்ற பெரியோர்கள். அடுத்து ஒன்றலர் நெஞ்சமஞ்சி கொதிச்சிட மாறி நடப்பன. பாக்கியர்கள் என்ன, குதிரட்டிகள் என்ன, அவருடைய நெஞ்சிலே எப்படி இருக்கு,
கொதிக்கிறது. ஓ, இவர் அவதாரம் பண்ணாரு, அவதாரம். சூரியனை கண்டால் எப்படி சில பிராணிகளுக்கு விரோதமாக இருந்து கொண்டு சமப்படுமோ, அதை போல இவருடைய அவதாரம் விட நடந்தாலே வரும். அந்த திருவடி சப்தத்தாலே, அந்த சப்தத்தாலே மாண்டனர். அதை அப்ப கொதிச்சிட மாறி நடப்பன். அடுத்து மூன்றாவதுதான் முக்கியமானது. கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் குன் பதிப்பாவினம் பூண்டல பாவுதல் சீன் எதிர்த்தலை நாதன். அப்பனா இனி இப்ப மூன்றாவது முக்கியமான இவர் பாட்டு பாடியிருக்கானோ, இந்த பாட்டையே எடுத்து ஆவணமா பண்ணிட்டார். அப்ப 108 பாசனம் இருக்கணும். அந்த 108 பாசனங்களே இப்ப திருவடி என்னென்ன பண்ணிட்டு, முதல் திருவடி உத்தமர் சிந்தைக்குள்ளே அந்த திருவடி புகுந்தது. இரண்டாவது, அந்த திருவடி நடக்க, இது இந்த திருவடி ராமானுஜருடைய திருவடி. அந்த திருவடி நடக்க நடக்க ஒன்னல நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பன்னா பாட்சியர்கள் என்ன கொதிரிட்டுகள் என்ன இவர்கள் தன்னடையே மாய்ந்தார்கள் தெரிகிறது. இப்ப அந்த திருவடிக்கு அர்ச்சனை பண்ணணும், ஆராதனை பண்ணணும், திருவாபரணம் சாத்திரம் பண்ணணும். அந்த திருவாபரணம் என்னன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, நான் தப்பா பண்ணினேன். இந்த ராமானுஜன் இருந்தாச்சு, அந்த ராமானுஜன் இருந்தாலே தன்னுடைய திருமுடியிலே, தன்னுடைய திருவடியிலே என்ன பண்ணிட்டார், அவர் சாத்தினார். என்னமா சாத்தினார்? ஆபரணமாக சாத்தி கொண்டார். ஏன்னா இந்த லோகத்துல அண்ணாத தப்பு காரியம் யாரா இருக்காலும் நான் தான். என்னென்ன தப்புகள் உண்டு அத்தனை தப்பு பண்ணிருக்கேன். நானே நானாவித நரகம் புகும் பாவம் செய்தேன்னு திருவங்கையாளர் தெரிவிக்கிறார். இவர் அப்படியே திருப்பி சொல்லிக்கிறார், இல்லைன்னா திருவங்கையாளர் சரியா பண்ணல, நான் என்ன கேளுங்க, என்னென்ன பாபங்கள் எப்படி இருக்கு, என்னமா இருக்குன்னு நான் தான். அந்த தப்பான காரியத்துக்கு ஒரு திட்டாந்தம், ஒரு முன்னுதாரணம் என்ன நானே தான். என்ன முன்னுதாரணம் வச்சுக்கணும் தெரியல. ஆக உலகத்தில் இருக்கும் எல்லா தப்புகளும் பண்ணினவன் நானே. எல்லா தப்பும் நீ இந்த மாதிரி அடிக்கடி வரும். நீங்க எல்லாம் இந்த ஆயிரம் வருஷத்துல எத்தனை ஜென்மால நீங்க சேர்த்திருப்பேன் பாபங்கள். நம்ம சேர்த்தமா சுவாமி இருக்கும், நல்லாவே இருக்கும். அப்ப ஆயிரம் ஜென்மாக்களை பாபங்கள் சேர்த்து போயிடணும். அந்த பாபங்கள் நான் ஒரு க்ஷணத்திலே நான் சேர்க்கிறேன். என்ன சாமர்த்தியமா இருக்கு. திருவரங்கத்தமிழ தெரிவிக்கிறார், ஒரு க்ஷணத்திலே, ஒரு நிமிஷத்திலே நான் பண்ணிடுறேன்னா, அப்ப உலகத்திற்கும் ஜீவராசிக்கு எல்லாத்தையும் சேர்த்து என்னென்ன குற்றங்கள் உண்டோ எல்லா குற்றத்தையும் பண்ணினவன் நானே ஆகிறேன். அதனால பல மடங்கு அதிகமான குற்றங்கள் என்னிடத்திலே உண்டு. பல மடங்கு அதிகம்னா லோகத்துல யாரெல்லாம் குற்றங்கள் பண்ணியிருக்காரோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை சுவாமி. நீ திருவரங்கத்தை வாரும், அங்க வந்து பார்த்தா இருக்கும். நீ என்ன பெருசா குற்றம் பண்ணிருக்க? ஒண்ணுமே இல்லையே. அந்த திருவரங்கத்துல பண்ண குற்றத்தை பார்க்கச்சு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா ஊதினா போயிடும். அந்த அளவு இருக்கணும். அந்த அளவுக்கு குற்றம் என்கிட்ட இருக்கு. அந்த குற்றத்தை என்ன பண்ண 108 பாசனமா என்ன பண்ண பாடினேன் இல்லையா? நான் இன்னும் ஏதோ பண்ணிருக்கேன், செவிக்கிறேன்னா ஒண்ணும் இல்லை. என்னுடைய துரிதங்கள், என்னுடைய குற்றங்கள், அந்த குற்றங்களை அத்தனையும் சேமித்து மிச்சம் விடாம அது ஒரு குப்பையா ஆக்கி அதை என்ன பண்ண ஒரு புஸ்தகமா போட்டு இதோ ராமானுஜன் இருந்தாரு இப்படி கொடுக்கிறேன்னோ. இப்படிப்பட்ட கவி என் கவி, புன்கவி. அப்படிப்பட்ட புன்கவி. ஏன்னா எந்த விதமான யோக்கியதையும் கிடையாது, பாடுவதற்கு எந்த விதமான எனக்கு தகுதியும் கிடையாது. தகுதியும் இல்லாம இருக்க செய்து என்னன்னா, காவியம் எப்படி பாடணும்னு தெரியணும், அதற்கு மேல அலங்காரம் எப்படி பண்ணணும்னு தெரியணும், எழுத்து சாஸ்திரம் எப்படி பண்ணணும் தெரியும், சாஸ்திரம் அதுக்குள்ள எப்படி கேட்கணும் தெரியணும். அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம இதை பண்ணிருந்ததுன்னா, அதனால அப்படிப்பட்ட சந்தங்கள், அந்த சந்தங்கள் எப்படி சேர்க்கை, பாசுரங்களை சேர்க்கை, இதெல்லாம் சரி வேணும். மேலும் பல பாசுரங்களை பாடினேன், அதையெல்லாம் குப்பையா சேர்த்த பாடினம். பாவினம் சொல்லு, பூண்டன பாவினம் சேர். பாவினம் இருக்கு இல்லையா? இன்னும் அப்படிப்பட்ட பாவினம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்படிப்பட்ட பாவினமான புன்கவியை தன்னுடைய திருவடியில அவர் சாத்தினார். அப்ப எத்தனை தூரம் ஆச்சரியமானது இருக்கணும் சுவாமி ராமானுஜருக்குன்னு தெரிவிக்கிறார். அப்ப ஒன்னும் தெரியாம பாடினே பாசனங்கள், அந்த பாசனம் நிறைய குற்றங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட அந்த குற்றங்களை பாசனங்களையே ஒன்று கூட எடுத்து பாராமல் கலம்பக மாலை கேள்விப்பட்டிருக்கல? கலம்பக மாலைன்னு ஒரு மாலை. அந்த கலம்பக மாலை பகவான் அலங்கரித்துக் கொண்டு எப்படி அலங்கரித்துக் கொள்ளுமா போலே இதுல என்ன குற்றம் இருக்கு? இல்ல சுவாமி ஒரு குத்தம் தான் பண்ணிருக்காரு, இவ்வளவு தூரம் இருக்கு, இதைதான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அலசிட்டுக்கு அப்படிக்கும் சாத்திக்கலாமா? ஒண்ணுமே பண்ணாம அப்படியே தன்னுடைய திருவடியிலே சாத்தி கொண்டாரணும். அதான் தெரிவிக்கிறார். தன்னுடைய திருவடியிலே சாத்தி கொண்டாரணும். அதைத்தான் கொள்ளைவன் குற்றம் எல்லாம் பதித்தனன் என்றும் சொல்லுகிறபடியே
சர்வதா சர்வ பிரகாரத்தாலும் பண்ணப்பட்டவை ஆகையாலே வியாக்கியானம் ஸ்மர்த்தகராய் பிரபல பிரபலங்களாய் இருந்துள்ள தோஷங்கள்லாம் திரட்டி ஒரு குப்பைகளாக வைக்கப்பட்ட என் புன்கவிப்பாவினம் கவிபாடுகைக்கு தகுதியான ஞானமும் காவிய லட்சண பரிஜானமும் இல்லாத ஒன்று. கவி பாடுவதற்குண்டான காவியம் இருக்கணும், அதுவும் இல்லை. அந்த லட்சணம் இருக்கணும், அந்த லட்சணமும் இல்லை. ஒண்ணுமே இல்லாவிடியாலே கவியாகியாலே புள்ளியதாய் அசமீசீனமான கவியாகிற சந்தஸ்து முகத்தை பாட்டுக்கொலை என்றபடி. அசமீசீனமான அப்படின்னா இது பார்க்கறதுக்கு நன்னா இல்லையா சுவாமி அப்படின்னா இல்லையா, அன்றைக்கு இது ஒரு அர்த்தம். அடுத்து அநேக சந்தஸ்துகளோடு கூடிய கலித்துறை ஆகியாலே பாவினம். சில சில சந்தஸ்துகள் சேர்ந்தா பாவினம் வருது. அந்த பாவினம் என்கிறாளாகும். பூண்டன இவனுடைய அஜானத்தாலே சொன்ன சொல்லுகள் என்றோ இவை என்று அவற்றில் ஒரு குறைகளும் பாராதே கலம்பகம் மாலையை அலங்கரித்துக் கொள்ளுவாரை போலே இவற்றை அலங்கரித்துக் கொண்டன. இவற்றுடைய தன்மை இருக்கும்படி என்றென்று பித்தராகிறார் காணும். இதோடு முடிக்கிறார். அதாவது கலம்பகம் மாலை எப்படி பகவான் அலங்கரித்துக் கொள்ளுமா போலே இதில் என்ன குற்றம் இருக்கு என்ன குற்றம் இருக்கு பார்க்காம சாத்திக் கொள்கிறான் இல்லையா, அதே போல என் பாசனங்கள் என்னும் நாளைய குற்றங்கள் பாராமல் அலங்கரித்துக் கொண்டால் தன்னுடைய திருவடிகளுக்கு சுவாமி ராமானுஜர் அப்படிப்பட்ட திருவடி ஒன்னலர் நெஞ்சமஞ்சி கொதித்திட மாறி நடப்பனர் கொல்லவன் குற்றமெல்லாம் பதித்தவன் புன் கவி பாவினம் பூண்டன பாவுதல் சேரி எதித்தலை நாதன் தெரிவித்தார். ஆக 3 தன்மைகளை சாதிப்பறார். உதிப்பன உத்தமர் சிந்தையில் உத்தமர்களான அனன்ய சாதன நெட்டர்கள். யார் யார் உத்தமர்கள்? அனன்ய சாதன நெட்டர்கள், அனன்ய சாத்திய நெட்டர்கள். பிரயோஜனாந்த பரத்தம் கிடையாது. இவர்கள் சாதனாந்த பரத்தம் கிடையாது. அப்பேற்பட்ட சிறந்த அத்தியவசாயம் படைத்த உத்தமர்கள் சிந்தையில் உதிப்பன். இதான பார்ப்போம். உத்தமர்கள் அனன்ய சாதன நெட்டர்கள். சுவாமி ராமானுஜருடைய திருவடியை தவிர மற்றொரு சாதனம் கிடையாது. அது அனன்ய சாதன நெட்டர்கள். அவர்கள் தான் உத்தமர்கள். உத்தமர்களுக்கு உண்டான பெருமையை சொல்ற பாருங்க. உத்தமர்கள் லட்சணம் என்ன? அனன்ய சாதன நெட்டர்கள். ராமானுஜ திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது, வேறு சாதனம் கிடையாது. அனன்ய சாதன. அப்புறம் அனன்ய சாத்திய நெட்டர்கள். அவர் திருவடிதான் எனக்கு சாதனம். ஆனா அந்த திருவடிக்கு கைங்கரம் இல்லை. அந்த திருவடியை நான் சாதனமா பிடித்துக் கொண்டு எச்சவே கேட்கிறேன். எனக்கு வீடு கொடுக்குறியா, வாசல் கொடுக்குறியா, சொத்து கொடுக்குறியா, சுகம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்கிறோம்னா அப்ப அந்த சாத்திய நெட்டர்கள் இல்லையா, அதுதான் பிரயோஜனாந்த பரத்தம். அந்த பிரயோஜனாந்த பரத்தம்லாம் கிடையாது. அப்ப சாதனாந்த பரத்தம் கிடையாது. அதே போல சாத்திய நெட்டர் கிடையாது. இப்பேற்பட்ட சிறந்த அத்தியவசாயம் படைத்த உத்தமர்கள் சிந்தையில் உதிப்பன். அப்படிப்பட்ட உத்தமர்கள் யார்? கோரத்தாழ்வார், முதலியாண்டான், எம்பார், வங்கீபரத்து நம்பி, சோமாசி ஆண்டான், வடுக நம்பி போன்றோர் ஆந்தாழ்வான் போன்றவர்கள் அவர்தான் உதிப்பன உத்தமர் சிந்தையில் உதிப்பன் தெரிவித்தார். 2வது ஒன்னலர் நெஞ்ச வங்கி கொதிச்சிடமாறி நடப்பன. வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த வேதத்தை ஒத்துக்கொள்ளாமல் பாக்கியர்கள் என்ன, குதிரிஷ்டகர் என்ன, இவர் அத்தனை பேரும் என்ன பண்ணுது, நல்ல வேரோடு அர்த்தார். ஏன்னா இவர் ராமானுஜன் உதித்தான்னு கேள்விப்பட்ட உடனே கொதிக்கிட மாறி நடப்பன. அவ கொதிக்க ஆரம்பிச்சாலாம். அந்த பயத்தினாலே அவ பரிதவிக்கிறார். பயத்தினார். சில பேர்லாம் தப்பு பண்ணிடுவா. தப்பு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அத இது தப்புன்னு நிரூபிக்கணும்னு அதுக்கு யாரோ ஒரு அதிகாரி கேள்வி கேட்க வருவா. கேள்வி கேட்க வர்றதுக்கு முன்னாடி அவளை பயம் வந்துடும். ஓ, அவ கேட்டானா நம்ம மாட்டிப்போமே, நமக்கு தப்பு விட்டு வெளிலப்பட்டோமே, என்ன பண்ணலாம் என்ன பண்ண. அவ வரா போறான்னு தெரிஞ்சவனே இவளுக்கு நெஞ்செல்லாம் பதப்பதைக்கும். இவ என்னென்ன பண்ணணும், ஏது எப்படி தப்பிக்கலாம், என்னமா தப்பிக்கலாம், எங்க தப்பிச்சு ஓடிடலாமா, எங்க போயிடலாமா. சில பேர் சூசைட் கூட பண்ணிப்பான். அப்பனா அதான் கொதிக்கிறதுன்னு அர்த்தம். அப்புறம் கொதிக்கிற அப்பனா ராமானுஜர் அவதாரம் பண்ணாரா, ஓ பாக்கியர்கள் நம்ம சாஸ்திரம் இல்லைன்னு சொன்னமே, அவர் அவதாரம் பண்ணிட்டாரே, நம்ம கொதிக்க போறோம். அடுத்தது குதிர்ட்டுகள், அந்த சாஸ்திரம் உண்டு ஒத்துக்கொண்டு தப்பான அர்த்தத்தை கொடுத்தமே, ஓ நமக்கு என்ன ஆக போறதோ அப்படின்னு அவளும் கொதிக்கிறார். அதான் கொதிச்சிடமான் பரிதபிக்கும்படி மாறி நடப்பன அப்படின்னு தெரியல. எப்படி உத்தராயணம் தட்சிணாயனத்தை சூரியன் எப்படி மாறி மாறி நடக்குமா போலே இவருடைய திருவடி என்ன பண்ணிட்டு திருவேங்கடத்துக்கு சென்று அங்கு திருவேங்கடபடியான ஸ்தாபித்தான புதுசா இல்ல, ஏற்கனவே அவர் இருக்காரு.
அது இவரோ அவரோ அவரோ அப்படின்னு மத்த மதங்கள்லாம் வந்து அங்கு பரிதவிக்கும்படி பண்ணப்பட்ட அந்த காரியம். மேற்கொண்டு யாதவாத்திரி என்ன பண்ணார்? ஜைனர்கள் தங்கள் நெஞ்சில் தோணி இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல ஜைன மதமே மோட்சம்னா என்ன தெரியுமா? வாழ்க்கை பௌத்தர் இதெல்லாம் மேல பார்க்க போறோம். பௌத்தனுடைய மோட்சம் என்னன்னா சூன்யத்தாலே சூன்யமான அறிஞ்சு சூன்யமான மோட்சம் வந்து சூன்யம். புரிஞ்சுதான்? ஒண்ணும் இல்லை, எல்லாமே சூன்யம். எல்லாமே சூன்யத்தை ஒண்ணு மட்டும் சூன்யம் இல்லைன்னு சொன்னார். அதுதான் அத்வைத்தம். அத்வைத்தத்துக்கும் பௌத்தத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம்? அத்வைத்தத்துக்கும் பௌத்தத்துக்கு என்ன வித்தியாசம்னா, அத்வைத்தவாதம்னா ஒண்ணு உண்டு, மத்த மித்யா. பௌத்தவாதம்னா அந்த ஒண்ணும் கிடையாது. ஏன்னா பௌத்தன் சர்வம் சூன்யம் சொன்னான், இவருக்கு சாஸ்திரம் ஒத்துட்டார். சாஸ்திரம் மாத்திரம் உண்டு. அப்பனா அந்த சாஸ்திரத்துக்கு சொல்லப்பட்ட பிரம்மம் உண்டு, பிரம்மத்தை தவிர மத்த அத்தனையும் சூன்யம் இவர் சொன்னது. அப்பனா அதனால்தான் அத்வைதிகளுக்கு பிரச்சன்ன பௌத்தம் சொல்லு. பிரச்சனை மேல வரப்படுது. வேஷம் போட்ட பௌத்தன் எதுக்கு சொல்லணும்னா, அப்படிப்பட்ட குதிர்ச்சிகள் என்ன, அதே போல பாக்கியர்கள் என்ன, அபார நிரசனம் பண்ணார். நிரசனம் குதிக்கிற பல திவ்ய தேசங்களுக்கு போனாரணும். அதுக்கு மேல சாரதா பீட்டம் போய் அங்க அவட்ட அந்த நிலையம் பண்ண வரணும். அதெல்லாம் கொள்ளவன் அது எல்லாம் என்னது? குதித்திட மாறி நடப்பன. அடுத்து கொள்ளவன் குற்றவன் பதித்த பூண்கவி பாவினம். பூண்டன இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா குற்றங்களையும் சேர்த்து குப்பைகளாக வைக்கப்பட்ட என் புன்கவி பாவினம். புன்கவி பாவினம் தாழ்ந்தவனான என்னாலே பாடப்பட்ட புன்கவி கவித்துறை. அப்படிப்பட்ட பாடத்துறையிலே அதை சாத்தினாரணும். தன் திருவடியில சாத்தி ஆபரணமாக சாத்தி கொண்டாரணும். இது எல்லாம் என்னது? எது பண்ணித்து? ராமானுஜருடைய இணையடி பண்ணித்து. பூண்டன பாபுதர்சி எதித்தலை நாதன் ராமானுஜன் தன் இணையடியே அந்த இடையடி பண்ணபடியாலே அப்ப உதித்ததற்கு ஏற்றம், நடந்ததற்கு ஏற்றம், அலங்காரம் பண்ணி கொண்டது ஏற்றம் என்று சொல்லி இந்த 3 வைபவத்தை 50வது பாசுரத்தை தெரிவித்தார் சொல்லி இதோடு பாசுர வியாக்கியானம் முற்று பெற்றது. உதிப்பன உத்தமர் சிந்தையில் ஒன்னலர் நெஞ்ச வங்கி கொதித்திட மாறி நடப்பன கொள்ளைவன் குற்றமெல்லாம் பதித்தவன் கதிப்பாவினம் பூண்டன பாவுதல்சி எதித்தலைநாதன் ராமானுஜன் தன் இணையடியே அப்படின்னு தெரிவித்தார். அடுத்து இப்ப 51வது பாசுரம். அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடுங் தேர்விடும் பூனை முழுதுணர்ந்த அடியக்கமுதம் ராமானுஜன் என்னையால வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திருதே. அடியேன் திருவல்லிக்கேணி வாசி. இது திருவல்லிக்கேணிக்காக சமர்ப்பிக்கப்பட்ட பாசனம்னு சொல்லலாம். ஏன்னா அன்று பாரத போர் முடிய பார்சாதி பெருமா அன்ற பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோணை. அப்ப சாரத்திய வேஷத்தை பூர்ணமாக தெரிவிக்கிறார் என்னன்னு பார்க்கணும். அப்ப இப்படிப்பட்ட அற்புதமான பாசனம் பார்சாதி எம்பெருமான் நினைத்து ஆழங்கால் பட்டு பெரியோர்கள் பலர் அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோணை முழுதுணர்ந்த அடியக்கமுதம் ராம. முழுது உணர்ந்தவர்கள், அந்த முழுது உணர்ந்தவர்கள் பெரியோர்கள் கிடையாது. அந்த பெரியோர்கள் யாரு? குரத்தாழ்வார், எம்பார், முதலியாண்டார் இவர்கள் தான் முழுதுணர்கள். அந்த முழுதுணர்ந்த அடியர் கமுதம் அந்த அமிர்தத்தை போன்று ராமானுஜர் இருக்கிறார். அப்பனா இவெல்லாம் பார்சாரியுடைய நிலை என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கா. தெரிஞ்சு விட்டும் அதை காட்டிலும் அமிர்தம் ராமானுஜம் இருக்கார் இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜர் அமிர்தம் என்று சொல்லணும். என்னட அமிர்தம் பிராகிருதமாக சொல்லலாம் அல்வா? ஏன்னா திவ்யமா இல்லையா? அமிர்தம்னு சொன்னாலும் உஜ்ஜீவனத்துக்கு ஏத்து, அமிர்தம்னு சொன்னாலும் அமரத்துக்கு ஏத்து, அமிர்தம்னு சொன்னாலும் லோகத்துல திவ்யம்னு பேரு. அப்ப ராமானுஜர் அமிர்தமாகவும் அவருடைய அவதாரம் திவ்யமாகவும் இருக்குமே. ராமனின் அவதாரம் திவ்யம்னு தெரியும், பலராமன் அவதாரம் திவ்யம்னு தெரியும். ராமானுஜர் அவதாரம் திவ்யமா? ராமன் அவதாரம் திவ்யம், அது சந்தேகம் இல்லை. என்ன சொன்ன? ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியகம். அந்த ராமராஜ்யத்துக்கு இணையாக ஒரு ராஜ்யம் உண்டானா கிடையாது. அப்படிப்பட்ட ராமம், அந்த ராமன் ராம அவதாரம் திவ்யம்னு தெரியாது.
இங்க ராமானுஜர் அவதாரம் திவ்யம்னு சொல்றே. அவங்க என்னது? என்னையால வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்தினே. அப்ப பலராமுடைய அவதாரம் திவ்யம்னு தெரியுது. ராமானுஜர் அவதாரம் திவ்யமானா அவதாரமாகவும் திவ்யமாகவும் இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு விதி என்ன சுவாமி இருக்கு? அவதாரமா இருக்கும். இப்ப நமக்கெல்லாம் அவதாரமா இல்ல, நமக்கெல்லாம் திவ்யமா இல்ல. ஏன் சுவாமி இல்ல? ஏன்னா பழைய மருந்து இருக்க அவதாரம் சொல்லிக்கலாம், சொல்லலாம். அவதாரமா இருக்க வேற அர்த்தமே வேறு, அந்த மாதிரி வேணா சொல்லிக்கலாம், அப்படிதான் சொல்லிக்கலாங்க. அப்ப திவ்யம் கூட இல்லையா? திவ்யமும் இல்ல, அவதாரமும் இல்லை. அப்ப திவ்யமாவும் அவதாரமா இருக்கணும். அதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்னா கர்மம் இருக்கப்படாது. நாம எல்லாம் கர்மத்தால உந்தப்பட்டு இங்க வந்து பிறந்திருக்கோம். கர்மத்தால கர்மம் வந்துடுச்சுன்னா அவதாரம் சொல்ல முடியாது. கர்மம் இருந்தாலும் கிடையாது. அப்ப கர்மம் உந்தப்பட்டு நம்முடைய அவதாரம். ராமனுடைய அவதாரம் கர்மத்தால் வந்ததா? கண்ணனுடைய அவதாரம் கர்மத்தால் வந்ததா? இல்லையனோ கண்ணனே தெரிவிக்கிறான். ஜன்ம கர்மச்ச நேதிவ்யம் ஏவம் ஏவேக்கி தத்வதகா தத்வாதேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜனகா. என்னுடைய ஜன்மத்தை திவ்யம் என்று ஜன்மம் திவ்யமா இருக்கும், திவ்யம் ஜீவமா இருக்கும் தெரிவிக்கிறானியா? அந்த ஏன்னா அவனுடைய திவ்யம் எதனால்னா கர்மத்தால் பிறக்க இச்சாதீனமா பகவானுடைய அவதாரம். பகவானுடைய அவதாரம் இச்சாதீனம். அதே போல ராமானுஜர் அவதாரம் ஏதாவது கர்மத்தால் பிறந்ததா? அமிர்தம். அமிர்தம் அப்படின்னு அந்த அவதாரம் கர்மத்தால் பிறந்த அவதாரமா அப்படின்னு கேள்வி. இப்ப ராமானுஜர் கர்ம வந்து பிறந்திருக்காரா? ஏன்னா இந்த அந்த கர்ம வந்து பிறந்தாரா என்கிற ஒரு கேள்விக்குதான் இந்த பாசனம் பதில். அடியை தொடர்ந்தையும் ஐவர் கற்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை முழுதுணர்ந்த அடியற்க முதவிய ராமானுஜன் என்னையால வந்து இப்படியில் பிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அதுக்கு சமாதானமா என்ன தெரிவிக்கிறார்? அவர்தான்னா அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அவ பறப்பதற்கு காரணம் கர்மம். அவ பறப்பதற்கு காரணம் கர்மம். சரி, இப்ப இந்த கர்மத்துக்கு வந்து பிறக்கல, எல்லாரும் பிறக்கப்படும் கர்மம் தான் ஏத்து. அடியன் பிறந்தது கர்மத்துக்கு ஏத்து. நீங்க அத்தனை பேரும் இருந்திருக்க கர்மம் தான் ஏத்துனா காரணம். அப்ப கர்ணம் அதே ஒண்ணுதான். கர்மம் தான் பிரயோஜனம் பிறப்புக்கு. ஏத்து வேறு, பிரயோஜனம் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்ப கர்மத்துக்கா வந்து பிறக்கல, எல்லாரும் பிறப்புக்கு கர்மம் தான் காரணம். ஆனா கர்மம் தான் பிரயோஜனம் பிறப்புக்கு. ஏத்து வேறு, அப்ப பிரயோஜனம் வேறு. ஏத்து என்பது காரணம், பிரயோஜனம் என்பதுன்னா பிறக்கிற பயன். ஏத்து என்பது காரணம், பிரயோஜனம் என்பது பயன். பயன் வேறு, ஏத்து வேறு. அப்ப கர்மாவின் பயன் எதற்காக பிறந்தோமோ அது ஹேத்து. அப்ப ராமானுஜர் அவதாரத்துக்கு எது ஹேத்து, எது பயன்? அப்படின்னா ராமானுஜர் அவதாரம் கர்மத்தால் பிறந்தது ஏத்துவா? இல்லை. அது பயன் எது சுவாமி? அப்ப ஏத்து எதுக்கு பயன் எதுன்னு பார்த்தா இல்ல கர்மம். நம்ம எல்லாருடைய அவதாரத்துக்கு காரணம் கர்மம். கர்மத்தினடியாக நாம் பிறக்கும். பிறந்த பயன் அந்த கர்மத்தை தொலைக்க பிரயோஜனம் எது? ஏத்து கர்மத்தினடியா பிறந்தோம். பிறந்ததுக்கு எது சுவாமி பிரயோஜனம்? கர்மத்தை தொலைக்கிற இடத்துல ஒண்ணு சேர்க்கிறோம். தொலைக்கிறோம். அதை தொலைக்கிற இடத்துல என்ன பண்ணோம்? நன்னா செய்து அதுதான் பிறக்கிறோம். சரி, அப்ப இது ஹேத்து எல்லா பிறப்புக்கும். ஆனால் அது பிராகிருதம். ராமானுஜர் அவதரித்தது அப்ராகிருதம்னு சொல்லியாகணும். என்ன பண்ணணும்? அப்ராகிருதம் சொல்லியாகணும், திவ்யம்னு சொல்லியாகணும், அமிர்தமயம்னு சொல்லியாகணும். அதற்காக தான் இந்த பாசனம். அப்பனா அவர் கர்மத்தால பிறந்தாரா? அப்ப ராமானுஜர் பிறப்பத்துக்கு கர்மம் ஹேத்து அல்ல. அப்ப கர்மம் ஏத்து அல்லன்னா எது பிரயோஜனம்? அப்ப எது காரணம்? மற்றில்லை காரணம் பார்த்திடிலே. வேற எந்த காரணம் தேடி பார்த்தாலும் கிடைக்காது. அப்ப ராமாயணம் எதுக்காக பிறந்திருக்காரு? கர்மமும் காரணம் இல்லைன்னு சொல்றேன். பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் சொல்ல மாட்டேன். மேற்கொண்டு அப்ப அவருக்கு எதுக்காக பிறந்தார்னா திருவரங்கத்தவன் என்னை கைப்பிடித்து இந்த பூலோகத்துக்கு உத்தரணம் பண்றதுக்காக ராமானுஜர் வந்தார். எங்க இருக்கு சுவாமி? மறுபடியும் பாட்டு வாசிக்கலாமா? இப்ப இந்த சொன்னதுக்கு வரும் பாட்டை வாசிச்சா நல்லா புரியும். நல்லா பாருங்க. அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கட்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை. இது ஒரு பாட்டு. முழுதுணர்ந்த அடியற்கமதம் ராமானுஜன் என்னை ஆள வந்து இப்படியில் பிறந்தது. எனக்காக இந்த பூலோகத்தில் வந்து ராமானுஜர் அவதாரம் பண்ணார். மற்றில்லை காரணம் பார்த்தில்லே.
நான் தேடி தேடி பாக்குறேன், ராமானுடைய அவதாரத்துக்கு தான் காரணம் இருக்கானா, எதுவுமே கிடைக்கல. அப்ப என்ன சுவாமி கிடைச்சது? திருவரங்கத்தவரை உத்தாரணம் பண்ணணும், உஜ்ஜீவனம் பண்ணணும். அதற்காக ராமானுஜர் அவதாரம் பண்றார். ஒத்துத்துறந்த சொல்லிக்கணும், அடியே சொல்லணும், எனக்காக தான் ராமானுஜர் பண்றார். ராமன் எமக்காக வந்து இங்கு ஆண்டாள் அவதரித்தால், ஆண்டாள் சொல்லணும், இன்னும் திருவாடி கூறும் எமக்காக வந்து எங்கு ஆண்டாள் அவதரித்தார். அதே போல எமக்காக வந்து சுவாமி ராமானுஜர் அவதரித்தார். ஏன் சுவாமினா என்ன உத்தரணம் பண்றதுக்காக. சுவாமி அவர் காலமே இப்ப இல்லையே சுவாமி, அவர் கிளம்பி போய் 1000 வருஷம் ஆயிடுத்து. அப்படி இருக்கச்சு உங்களை உத்தரம் பண்றது அவருடைய திருவடி சம்பந்தம் இருந்தா தான் எனக்கு மோட்சம், இல்லைன்னா மோட்சம் இல்லையே. மோட்சம் இருக்கானா இல்லையே. எம்பெருமானார் விஷ்ணுலோக மணிமண்டப மார்கதாயி அப்படி இருக்கச்சு அவருடைய திருவடி சம்பந்தம் வேணுமனோ, அந்த சம்பந்தி பரம்பரையில வந்தவாவுடைய சம்பந்தம்னா வந்துருக்கணும். இப்ப ஒருவேளை அவர் அவதாரம் பண்ணலன்னு வச்சுக்கேன், எனக்கு உஜ்ஜீவன் இருக்கா? இல்லையே. நமக்கே உஜ்ஜீவன் இல்லைன்னா நாம நேரா விபவத்துல சேவிக்கிற ராமானுஜரை, அவர் விபவதாரத்தை சேவிக்கணும். அர்ச்சா திருமேனி தான் சேவிக்கணும். தானுகந்த திருமேனி, தவறுகந்த திருமேனி, தாவரான திருமேனி நம்ம சேவிக்கிறோம். நேரா விபவத்தில் இருக்கக்கூடிய ராமானுஜர் சேவிக்கிறதுனா சேவிக்கல. அன்னைக்கு தான் சேவிச்சிருக்கா, திருவரங்கத்தை சேவிச்சிருக்காரு. அதனால என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, என்னை இந்த நீச்சனான அடியனை உத்தரம் பண்ணுவதற்காக தான் அவர் அவதாரம் பண்ணார். நான் என்னென்னவோ காரணம் தேடி பார்த்துட்டேன், என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும்னு பார்த்தேன். ஓ, இந்த திருவரங்கத்தை உத்தரணம் பண்றது வேற காரணம் கிடைக்கல. மற்றில்லை காரணம் பாற்றிலே, நான் பார்த்ததுல என்ன கிடைக்கல. தான் எது காரணம்? மற்றில்லை காரணம். வேறு எந்த காரணத்தை தேடி பார்த்தாலும் அதெல்லாம் இல்லை. வேறு எதற்கென்றா, என்னை கைப்பிடித்து இப்பூலோகத்தின் உத்தரணம் பண்ண, சம்சாரத்தில் என்னை தூக்குவதற்காக அவதாரம் என்றார். அப்ப இப்ப திவ்யமாகிட்டு, ஏன்னா கர்மத்தை தொலைப்பதற்காக ராமாவுடைய அவதாரம் இல்லை. என்ன பாருங்க, இப்ப என்னது திவ்யமாவும் இருக்கணும், அதே நேரத்துல அவதாரமாவும் இருக்கணும். அப்ப திவ்யம் வந்து திவ்யம் தான். அவர் கர்மத்தை, தன்னுடைய கர்மத்தை தொலைக்கிறதுக்காக அவருடைய அவதாரம் இல்லை, கர்மத்தை தொலைக்கத்தான் அவதாரம். அவருக்கு இருக்கக்கூடிய கர்மம் இல்ல, அவர் கர்மமே இல்லையா. அப்ப என்ன சுவாமினா, நம்முடைய கர்மத்தை தொலைப்பதற்காக ராமானுஜர் அவதாரம். அதைத்தான் திருவரங்கத்தை அவன் தெரிவிக்கிறார். மற்றில்லை காரணம் பார்க்கலையே, அவருக்கு கர்மா இல்லை, நம்முடைய கர்மா தொலைக்கிறோமோனோ, நம்முடைய கர்மாவை தொலைக்கிறது உண்மையிலே கர்மா நமக்கு தான். நாம் எல்லாரும் நம் கர்மத்தை பிறக்கிறோம்னு சுவாமி மற்ற பேர் கர்மத்தை தொலைக்கிறதுக்காக சாதிக்கிறார், தெரிவிக்கிறார். ஏன்னா இது கண்ணன் விஷயத்துல திருலோகாச்சார் தெரிவிக்கிறார். நானும் பிறந்து நீயும் பிறக்க வேணுமோ அர்ஜுன பார்த்து தெரிவிக்கிறார். ஜன்ம கர்மச்ச ஜெய திவ்யம் யோவேத்த யோ ஏவம் ஏவேதி தத்வதகா தத்தாதேகம் புனர்ஜன்மனேதி மாமேதி சோர்ஜுனகா. அப்பனா நானும் பிறந்திருக்க, நீ பிறந்திருக்க அர்ஜுனா, நான் பிறந்திருக்க வாஸ்தவம் தான். நீ மறுபடியும் பிறக்கணுமா? பிறக்க வேண்டியது. நான் பிறந்தது காரணம் நீ பிறக்க வேண்டான்றதுக்காக தானே. உன் பிறவியை அறுத்து விடுவதற்காக தான் என் பிறவி. நான் பிறந்த பிறகு நீ பிறந்தாயானால் அப்ப என்னுடைய அவதாரம் வந்து சபலமாகலன்னு அர்த்தம், பலம் அடையலன்னு அர்த்தம். அப்படின்னு தெரியுங்களா? அப்ப அவன் பிறந்த பிறகு நான் பிறக்க தேவையில்லை. இது பாசாதி சொல்ற கண்ணன் பெருமான் தெரிவிக்கிறார். பிறகு ஆனால் இப்பாசுரத்துல அதனை பூர்ணமா பண்ண முடியல. பார்சாதி எம்பெருமானால அதை பூர்ணமா பண்ண முடியல. அது முடியாம போனதான் வருத்தத்தோடு கிளம்பி போயிட்டு இருக்கான். ஒருத்தரும் கிடைக்கல. கூட இருந்த என்னுடைய ஷகா, என்னுடைய நண்பன் அப்படின்னு பிராணேக பாண்டவாக அப்படின்னு சொல்லக்கூடிய, எனக்கு பிராணனை போன்றவர்கள் அந்த பாண்டவர்கள் அதுல ஒருத்தராவது கிடைச்சாருன்னா அர்ஜுனோட கிடைக்கல. இந்த வருத்தத்தோடு பரம்பதை போறோம்னா, ஆனால் அந்த பார்சாதி தன்னால் எதை பண்ண முடியாம இருக்கோ அந்த பண்ண முடியாது போனதை சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ணி அதை பண்ணினார். இதுதான் இந்த பாசுரத்தின் கருத்து. பார்சாதி யாராவது ஒருத்தராவது கிடைச்சாலும் ஒருத்தரும் கிடைக்கலையே, ஒருத்தரும் கிடைக்கலையே. ஆனா சுவாமி ராமானுஜர் அவதாரம் பண்ண பிறகு பொழிக 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 போய்விட்டு வள்ளியூர் சாவன் அத்தனை பேரும் மோட்சத்துக்கு போறாலும் இதுதான் இந்த பாசுரத்தின். ஆனா கண்ணாலே இந்த பாருங்க, கண்ணாலே செய்திருக்க வேண்டிய அமுதனாரை கைப்பிடித்து தூக்கி இருக்கணும். திருவரங்க தமுதனாரை அந்த கண்ணனெம்பெருமான் தான் கை தூக்கி இருக்கணும். பண்ணல முடியல, கண்ணனெம்பெருமான முடியல. அதனால என்ன, அந்த பார்த்த சாரதியை ராமானுஜராக அவதாரம் பண்ணி என்னை கைப்பிடித்து தூக்கினான்னு தெரிவிக்கிறார் சுவாமி திருவரங்கத்தன். அது இந்த பாசுரத்துடைய பிரதான பிரதிச்சந்திர பிரதான அர்த்தம். அப்படின்னா பார்சாரதி தான்
அந்த பார்த்தசாரதியே ராமானுஜர் அவதாரம் பண்ணி திருவரங்கெல்லாம் கைப்பிடிச்சு வச்சுக்கிறார். பார்த்தசாரியா இருக்கும்போது பண்ண முடியல சுவாமி, முடியலையே. இல்லைன்னா ராமானுஜர் அவதாரத்துக்கு முன்னாடியே திருவரங்கம்னா அடுத்து நீ வர வேண்டாம்னு என்னோட வந்து ஐஷன் போயிருக்கலாம், போகலையே. எப்ப அவர் ஐஷன் போலியோ அவரால் முடியல. அதுக்கப்புறம் இவரை தூக்கணும். அப்ப என்ன பண்றது, நாமே பண்ணி ராமானுஜர் அவதாரம் பண்ணி அப்ப அந்த திருவரங்கத்தை தூக்கினாள். எப்ப என்ன தூக்க வலுக்கா பிறந்தாரோ அப்ப கர்மத்தை தொலைக்க ராமானுஜர் பிறக்கவில்லை. அப்ப கர்மம் குந்தமும் அவர் பிறக்கவில்லை. நம்மெல்லாம் பிறக்கிறதுல கர்மம் உந்துருது. ஓ ஓ ஓ அப்படின்னு இந்த கர்மாவால இந்த ஜென்மா, மனுஷ ஜென்மா, பட்சி ஜென்மா, மிருக ஜென்மா, மர ஜென்மா என்னென்ன உண்டு. அந்த ஜென்மா பிறக்கிறோமனோ அது கர்மம் உந்த. அதுக்கு மேல பிறந்ததுக்கு அப்புறம் கர்மத்தை தொலைக்கிறதுக்கு வந்திருக்கோம். ஆனா அப்படி கிடையாது. அவருடைய அவதாரம் ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த அவதாரம் வந்து திவ்யமான அவதாரம். அந்த திவ்யமானது மட்டுமல்ல, அமிர்தம். அமிர்தம் தான். அந்த அமிர்தத்தை தான் புறத்தாழ்வார் என்ன, முதலையாண்டார் என்ன, எம்பார் என்ன அவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள் சாதிக்கிறார். ஆச்சரியம். அடியை தொடர்ந்ததும் ஐவர் கற்காய் அன்று பாரத போர் முடிய பரிதிலும் பேர் விடும் போன. அப்ப மற்ற ஒரு காரணமும் இல்லை. அப்பனா ராமானுஜர் என்னையால வந்து இப்படியில் பிறந்தது, என்னை ஆளுவதற்காக இப்படியில் பூமி, இந்த பூமியில் பிறந்தது, என்னை கைப்பற்றி தேற்றுவதற்காக தான் இதற்கு அப்படின்னு தெரிவித்தாரியா. அப்ப ராமானுஜர் யார் என்னமோ இருந்தார்னா சாதிக்கிறார். அடியை தொடர்ந்ததும் இதற்கான். இதற்கு முன்பு அந்த ராமானுஜர் யாருக்கு என்னவா இருந்திருக்கார், என்னவா இருந்திருக்கா, முழுதுறந்த அடியற்கமுதம் ராமானுஜன் என்னையால வந்து இப்படியில் பிறந்தது. அப்ப அடியவர்கள் கண்ணனை முழுதுமா தெரிந்து கொண்டிருக்கிறார்களே. அப்ப அடியவர்கள் கண்ணனை முழுதுமாக தெரிந்து கொண்டவர்கள் யாரு? புறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்றவங்க ஆச்சாரியர் கலையா. அந்த அடியவர்களுக்கு அமிர்தமாக இருக்கிறார் சுவாமி ராமானுஜன். முழுதுறந்த அடியர்க்கு அமுதம். முழுது உணர்ந்தது இது கண்ணனம் பெருமானை பற்றி முழுது உணர்ந்தவர்கள் புறத்தாழ்வார், எம்பார், முதலியாண்டான் போன்றவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அமிர்தமாக இருக்கிற ராமானுஜன். அந்த அடியவர்களுக்கு அமிர்தமா இருந்தாலும் அமிர்தம் என்ன சுவாமி பண்ணும், ரெண்டு வேலை செய்யும். அமிர்தம் ரெண்டு வேலை செய்யும். ஒண்ணு அமரத்துவத்தை கொடுக்கும். அமரத்துவம் அமிர்தம் சாகாவரம் அமரத்துவத்தை கொடுக்கும். ரெண்டாவது உஜ்ஜீவன் அடைவிக்கும். அப்ப அந்த அமிர்தமே அனுபாபியமாயிருக்கும். அனுபவிக்கணும்னா எனக்கே தன்னை தந்த கற்பகம் அமிர்திலும் ஆற்றையினியன் அழ்வா தெரிவிக்கிறார்களோ. அப்ப அந்த அனுபவத்துக்கு உறுப்பாக இருக்கு. அப்ப உஜ்ஜீவனத்துக்கு ஏதுவா இருக்கணும். ராமானுஜன் ரெண்டுமே எதிர்பார்க்கலாமே. என்ன இருக்கு, அமர தத்துவத்தை கொடுக்கறது, அனுபாபியம் இருக்கு, உஜ்ஜீவனம் இருக்கு. அப்பனா உஜ்ஜீவனம் இருக்கு, மோட்சத்துக்கு போகணும். அனுபவமா இருக்கு, இங்கேயும் அனுபவம் இருக்கு, அங்கேயும் ரெண்டுமே எதிர்பார்க்கலையா. அப்ப அவருடைய திருவடிகள் உபாயமாக பற்றினால் உஜ்ஜீவனை ஏத்து, அந்த திருவடிகளை பிராபியமாக பற்றினால் அனுபாபிய விஷயம். அதன திருவடி தான் கைங்கரியம், கைங்கரியம் தானே அனுபவம். அந்த திருவடியே உபேயம். அந்த திருவடிக்கையே கைங்கரியம் பண்ணியாச்சுன்னா அது அனுபவம். அந்த திருவடிகளை உபாயம் வச்சுச்சுன்னா அதுதான் எனக்கு உஜ்ஜீவனம். என்னுடைய உஜ்ஜீவனத்துக்கு எது காரணம், ஏற்று எது? ராமானுஜர் திருவடிகளையும் தெரிவிக்கிறார். ஆக இரண்டும் நடக்க என்பதற்காக தான் அமிர்தம் தெரிவிக்கிறார். முழுதுணர்ந்த அடியற்கமதம் ராமானுஜன் என்னையால வந்து இப்படியில் பிறந்தது அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப யாரை முழுதுணர்ந்தவர்கள் என்றால் கண்ணனை முழுதுணர்ந்தார் இல்லையா. அந்த கண்ணன் பண்ணது என்னது, முழுதுணர்ந்த அடியற்கமதம். முழுதுணர்ந்தவர்கள் யாரை? கண்ணனை. அந்த முழுதுணர்ந்தவர்கள் யார்? யாரைனா கண்ணனை, யாருன்னா புறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்றவர்கள். ஆனா அப்படிப்பட்ட அவர்கள் அந்த கண்ணனை என்ன பண்ணார், எதனால முழுது உணர்ந்தார்னா அடியை தொடர்ந்தும் ஐவருக்காய் கண்ணன் திருவடிகளை தொடர்வது என்று அவரிடத்தில் சரணாகதி பண்ணி அதனாலே தங்களுக்கு பெருமை என்று நினைக்கிறபடி அந்த நிலையில் இருந்தவர். அவதான் யாரு? அடியை தொடர்ந்து எழும் ஐவருக்காய். கண்ணன் திருவடி எங்க போறதோ அதன் பின்னாடியே போயிட்டு இருப்பாளாம். யாரு? பாண்டவர்கள். கண்ணன் திருவடி எங்க போறதோ அதன் பின்னாடியே போகக்கூடிய ஒரு தன்மை தான் பாண்டவர்களுக்கு. அந்த பின்னாடி போறா. அடியை தொடர்ந்து ஐவர்கள் தங்களுக்கு பெருமையாது.
பெருமாள் திருவடி போயிட்டு இருக்கேன், பெருமாள் திருவடி பக்கம் போயிட்டு இருக்கேன், நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, அது பெருமையாக்கிறா. அதனால அடியை தொடர்ந்த ஆழ்வார்காட்காய் அன்று பாரத போர் முடிய, அன்று பாரத போர் முடியன்னா அந்த ஐவர்கட்கு ஆளாக இருந்து கையாளாக, வேலைக்காரனாக, தேரோட்டியாக, சாரதியாக இருந்து 100 பேரை தூக்கிவிட்டு அன்று அண்ணா அடியை தொடர்ந்த ஐவர்கட்காய் அன்று அன்று பாரத போர் 100 பேரை அப்படி ஒதுக்கி விட்டு அன்று, ஒதுக்கி விட்டு எப்படி சுவாமி இவர் தானே பண்ணியிருக்காரு, ஈஸ்வரனை ஒழிந்தவர்கள் ரட்சகரை அல்லார்கள் என்று உணர்ந்தார்களே அன்று, அன்னைக்கு உணர்ந்திருக்காரோ, கண்ணனை தவிர வேற ரட்சகர் கிடையாது அப்படிங்கிறா. பாரத போர் அத்தனையும் முடிக்கும் போதே என்ன பாருங்க, பாரத போர் அத்தனையும் முடிக்கும் போதே இந்த நீண்டதோ பெரிய முடி அமர்ந்தான் இல்லையா, நீண்ட தேரி, அதான் என்ன அர்த்தம், அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோனை, நீண்ட தேர், அது மட்டும் இல்ல எப்படி குதிரை பூட்டிய தேர், நீண்ட தேர், பெரிய தேர், அந்த பெரிய தேர் முன்னாடி வந்தனா வெள்ளை குதிரை, சாமானிய குதிரையில வெள்ளை குதிரை பூட்டிய தேர், அந்த தேரை ஓட்டியே பாரத போரை முடிச்சுட்டானும். கொல்லாமாக்கோள் கொலை செய்து பாரத போர் எல்லா சேனையும் இருநில தவித்த என்றால் பார்த்தார் எம்பெருமானுக்கு இன்னைக்கு உற்சவரை சொல்றேன். மூலவருக்கு பேரு வெங்கடகிருஷ்ணன் பேரு, உற்சவருக்கு பார்சாதின்னு பேரு. நம்ம என்ன சொல்லுவோம், பார்சா கோயில் பார்சா கோயில்னா அது பிரதானம் உற்சவர பேர் வச்சிருந்தா கோயிலே இருக்கு. மூல சாமானியமா திருவேங்கடபடையான் திருமலை அப்படின்றோம், அது தேவ பெருமாள் அதெல்லாம் தருவோம். அதெல்லாம் என்ன பேரு, ஆதிப்பிரான் சன்னதி, அதுவும் அதே மாதிரி மூலவருக்கு தான் பேரு. உற்சவருக்கு பொலிந்தென்ற பிறன், பொலிந்தென்ற பிரான் சன்னதின்னு யாரும் சொல்றது இல்லை. ஆனா இங்க திருவேலுக்கேணி பார்சாதி மட்டும் பார்சாதி பெருமாள் தேவஸ்தானம் தான் சொல்லுவாங்க. அப்புறம் என்ன அர்த்தம் சொன்னா, உற்சவருக்கு தான் பிராதானம், மூலம் பிராதானம் இல்லையன்னா மூலவருக்கு 2ஆ இருக்கார், கண்டனாவும் இருக்கார், திருவேங்கடபடியான் இருக்கார், அதுதான் வேங்கட கிருஷ்ணன் பேர் இருக்கட்டும். அப்ப உற்சவருக்கு இந்த இடத்துல வரணும் சங்கு சக்கரம் இருக்கு, இந்த கையில கதை இருக்குன்னு சொல்லல, கதை கிடையாது. அது நிறைய பேர் கதைன்னு நினைச்சுட்டு இருப்பா, அது கோல். கோல், அந்த கோலை என்ன பண்றா, இவர் அலங்காரம் பண்றச்சே கதைய மாத்திரம், கதைய அலங்காரம் பண்ற அவ்வளவுதான் தவிர அது உண்மையா இருக்குல்ல. பட்டவர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை, திருமங்கையாசம் விற்பரி விழவும் கஞ்சனும் மல்லும் வேழவும் பாகனும் வீழ சற்றவன் தன்னை புறவரி செய்த சிவனரு துயர்களை தேவை பட்டருவிய கோல் கையில் கொண்டு, அந்த கோலை வச்சிருந்தா அப்படின்னா. ஆனா அந்த கோல் இருந்தா அவ்வளவு தூரம் அழகா இல்லையா சுவாமி, கதையை கொண்டாடி கதையை சாத்திர இருக்கணும். ஆனா எங்க தெரியும் ஜேஷ்டாபிஷேகம் நடக்கிறதும் அன்னைக்கு போய் சரி, ஜேஷ்டாபிஷேகத்துக்கு போய் சொன்னா அந்த திருமண ஆச்சரியமான திருமணி இது சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு கோலை வைத்து கொண்ட கோல் கூட இல்ல, தேரை வைத்திய பாரத போரை முடிச்சுட்டான். கொல்லாமாக்கோள் கொலை செய்து பாரத போர் எல்லா சேரையும் சித்திர தேர்வளவா திருச்சக்கரத்தாய் அவ்வளவு ஆழ்வா பேசுறோம். சித்திர தேர்வளவா திருச்சக்கரத்தாய் வாழ்ந்திருக்கு இல்லையா. அப்ப பாரத போரை முடித்தாருன்னா அந்த பாரத போரை முடிக்க ஆயுதம் எடுக்க வழியே இல்லை, பிரதிஜை பண்ணிட்டான். ஏன்னா பீஷ்மாச்சாரி கேட்டுட்டாரு, ஆயுதம் எடுக்க வைக்கிறேன், ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்தாச்சு, பிரதிஜை பண்ணியாச்சு, உன்னை எடுக்க வைக்கிறேன்னா எடுத்தாருன்னு வச்சுக்கோ. ஆனா ஆயுதம் எடுக்கிறது வழி இல்லையனோ, வழி இல்லாத படம் என்ன பண்ணா, பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோணனை, அப்ப மாத்தனமோனோ, அப்ப மாத்தணும்னா பரினா குதிரை, அந்த குதிரையை வைத்து கொண்டு பாரத போரை முடிச்சான் முடியும்படி. அப்ப தேரை ஓட்டிய பாரத போரை முடிச்சான். பரிவிடும் கோன், அப்ப அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கட்கால் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோணைனர், கோணை கொன்ன சுவாமி, சுவாமியான கண்ணனை. இப்ப சுவாமியான கண்ணன் அங்க ராஜாவான சாரதின்னு சொல்லணும். கோன் அந்த சாரதி தானே, சாரதன ராஜாவான பார்த்த சாரதியே. அப்ப பார்த்த சாரதி முழுதுவாக அனுபவித்து இருக்கக்கூடியவர்கள். அப்ப முழுதுணர்ந்த அடியற்கமதம், முழுதுமான அனுபவித்தவர்கள் யாரு, புறத்தாழ்வான், முதலையாண்டான், எம்பார் போன்ற பெரியவர்கள். அவர்களுடைய உஜ்ஜீவனத்துக்கு ஏது அதுதான் தெரிவிக்கிறான் இல்லையா. அப்படிப்பட்ட உஜ்ஜீவனத்துக்கு ஏதுவா இருக்கக்கூடிய அவர்கள் எப்போதும் அனுபவிக்கக்கூடிய அடியவர்களுக்கு அமிர்தம். அப்படி அனுபவிக்கக்கூடிய புறத்தாழ்வான், முதலையாண்டான், எம்பார் போன்றவர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர். இந்த ராமானுஜர் பிறந்தது எதுக்காகனா என்னை ஆள்வதற்காக. முழுதுணர்ந்த அடியற்கமதம் ராமானுஜன் என்னையால இப்படியில் பிறந்தது, மற்றில்லை காரணம் பார்த்தேன், இது தவிர எனக்கு வேறு எதுவும் காரணம் கிடையாது. அப்ப
பார்த்தசாரதி திருவதாரம் பண்ணி நடத்த முடியாததை பார்சாதின் அனுஜனாக இருக்கக்கூடிய வடராமானுஜ அனுஜனாக இருக்கக்கூடிய ராமானுஜர் திருவதாரம் பண்ணார், என்னை கைப்பிடித்து உத்தரம் பண்ணினார். இதுதான் அந்த பாசுரத்தின் அர்த்தம். இது மேலிருந்த வாரிய அர்த்தம். இப்ப இதுல பார்த்துருவோம். என்ன சொல்ல பார்க்கலாம்? ஒண்ணுமில்லை. மணவாள மாநில முதல் அவதாரம் 51ஆம் பாட்டு. எம்பெருமானார் இந்த லோகத்தில் அவதத்தருளிற்று என்னை அடிமை கொள்ளுகைக்காக வேறொரு ஹேத்தும் இல்லை என்கிறார். கிளீனா எழுதிட்டார். அப்ப பகவான் எம்பெருமானோட அவதாரமே என்னன்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, திருவரங்கத்தை உதாரணம் பண்ணும், அவருக்கு ஜீவன் அடையணும், அவருக்கு கீழே இருக்கார் எங்கேயோ அதெல்லாம் பாதாள அவரை தூக்கி கொடுறது மூலம், அதுக்காக தான் அவதாரம். அதான் பகவான் எம்பெருமானார் இந்த லோகத்தில் அவதரித்தருளிற்று என்னை அடிமை கொள்ளுகைக்காக, என்னை இல்லை திருவரங்கத்தமிழ்நாடு அடிமை கொள்ளுகைக்காக வேறொரு ஹேத்துவும் இல்லை. அதான் வேறொரு ஹேத்துவும் இல்லைன்னு தெரிவிக்கிறார் இல்லையா 53. ராமானுஜன் இப்பூலோகத்தில் அவதரித்து என்னை அடிமை கொள்ள வேறு எந்த காரணமும் கிடையாது. ஏன்னா எல்லாரும் பூவுலகிலே பிறப்பது தங்கள் தங்கள் கர்மாவை தொலைக்க, எல்லாம் ஒத்தொத்தரா தொலைக்க. ஆனால் ராமானுஜர் இந்த லோகத்திலே பிறந்து தன் கர்மாவை தொலைக்க அன்று, தம் கர்மாவை தொலைக்கிறதுக்காக ஒரு அவதாரம் இல்ல, நம் கர்மாவை போக்க மோட்சலோகத்தை கொடுப்பதற்காக. நம் கர்மா ததா வித்வான் புண்ணிய பாபியை விஜூய நிரஞ்சன பரமம் சாமி பெய்துன்னு நாம் மோட்சலோகம் போகணும்னா புண்ணியத்தையும் பாகத்தையும் தொலைக்கணும். அது தொலைப்பதற்காக என்ன பண்ணார் சுவாமி ராமானுஜர் அவதாரம்? நம் கர்மாவை தொலைப்பதற்காக அப்படின்னு தெரிவித்தார். பதார்த்தங்கள் மணவாள மாநில. கண்ணன் அடியை தொடர்ந்தெழும் ஐவர் கற்கால். இப்ப கண்ணன் அடியை தொடர்ந்து போனார்கள் பாண்டவர்கள், அடியை தொடர்ந்து போனார்கள். என்ன? கிருஷ்ணாஸ்ரயகா கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதஸ்ய பாண்டவாகா. இது ஆச்சரியமான மகாபாரத ஸ்லோகம். கிருஷ்ணாஸ்ரயகா கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதஸ்ய பாண்டவாகா. கண்ணனுடைய திருவடிகளை பின் சென்றார்கள். அப்ப கண்ணனையே ஆசிரித்தார்கள். கண்ணன் தான் அவர்களுக்கு தெம்பு பலம் எல்லாமே. கண்ணன் எல்லாமே கண்ணன். கண்ணனையே நாதனாக கொண்டார்கள். கண்ணனையே ஆசிரியத்து கண்ணனையே பலமாகவும் கண்ணனையே ரட்சகமாகவும் கண்ணனையே நாதனாகவும் கொண்டார்கள். யார்? கண்ணன் திருவடிகளுக்கு பின்னாடி போனார்கள். கண்ணன் எங்க போறாரு? பின்னாடி போயிட்டு இருக்கு, பின்னாடி போயிட்டு இருக்கு. ஒரு தாய் பண்ணா எப்படி அந்த குழந்தை பின்னாடி போறதோ அதே மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்கா இல்லையா? அப்ப கண்ணன் பின்னாடியே போனார் இல்லையா? யாராரு போனா? ஒண்ணும் இல்லை. யுத்தம்னு முடிவாயிடுச்சு. முடிவானதுக்கு அப்புறம் 2 பேருக்கும் கண்ணனுடைய உதவி வேணும். ஒரு பக்கம் கௌரவா, இன்னொரு பக்கம் பாண்டவா. கௌரவர்கள் அதுக்கு பிரதிநிதியா துரியோதனன், பாண்டவர்கள் பிரதிநிதி அர்ஜுனன். என்ன பண்ணினா முதல்ல துரியோதனன் வந்தான். கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். வந்துட்டு கண்ணன் அப்படி உறங்குவான் போல் யோக செய்த பெறுவான்னு படுத்துட்டு இருக்கார். என் சொல்றது என்ன தெரியுமா இருக்கு? 9ஆம் 10 10ஆம் திருவாய்மொழி திருக்கண்வர பாஷணம். அதுல மெய்யனாகும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம் செய்யுள் வாழை யுகுலம் திருக்கண்ணபுர தையன் ஆகத்தனை பார்க்கு அணியனே. இந்த பாசனத்தின் படியை சொல்லக்கூடிய இந்த திருட்டாந்தத்தை எடுத்து காட்டிக்கார். நம்பில்லை இருக்கட்டும். இப்ப இவ கண்ணனுடைய உதவி வேணும்னு கேட்க வந்திருக்கா. முதல்ல துரியோதன் தான் வந்தான். வந்த உடனே அவருடைய திருவடி பக்கம் இருந்திருக்கு, ஒரு நாற்காலி இருந்திருக்கு. என்னதான் கண்ணன் திருவடி பக்கம் உட்கார்றதான் அந்த நாற்காலியை இழுத்து தூங்கிட்டு இருக்காரு. தூங்குறாரா? தூங்கலாம் ஒண்ணும் இல்லை. உறங்குவான் போல் யோக செய்த பெருமானே அப்படி எல்லாமே தெரியுது. இந்த திருட்டுத்தனம் கண்ணனுக்கு நிறைய உண்டு. ராமனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நேர்மை நேர்மை நேர்மை. இப்ப இவருக்கு அப்ப நேர்மை இல்லைன்னா இவர் பண்றது நேர்மை. அவர் நேர்மையை பண்ணுவார். ராமன் நேர்மை எதுவோ அது பண்ணுவார். இவருக்கு பண்றது நேர்மையாகும். நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய இது பராசர் பெற்ற தெரிவிப்பார். என்னமோ ராமன் அந்த மாதிரி இருந்திருக்கான, கண்ணனை பாடு இருந்திருக்கணும். நான் எது பண்றேனோ அதுதான் நேர்மைன்னு சொல்லணும். அது இது உது என்னலாவனவல்ல என்ன உன் செய்க நெய் வைக்கும் முதுவைய முதல்வா அப்படின்னு தெரிவிக்கிறாள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அங்கிருந்து அந்த நாற்காலி எடுத்து பின்னாடி தலைமாட்டு பக்கம் உட்காந்து அங்கே உட்காந்துட்டான். சரி எழுந்துக்கிட்டோம் பேசுறாங்க. அடுத்து அர்ஜுனன் வந்தான். அர்ஜுனன் வந்த உடனே திருவடி பக்கம்
இடம் இருந்தது. அந்த திருவடி பக்கமும் உட்காந்துட்டான். கண்ணன் தூங்கிட்டு இருக்கான். எழுந்த உடனே எனக்கு யுத்தம் நிச்சயமா எடுத்து நம்ம யுத்தம் பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காத்துட்டு இருக்கா. இப்பதான் ஒண்ணுமே தெரியாத மாதிரி யார் வந்தா யார் போனா ஒண்ணுமே அப்படி சில பேரை எழுந்து அப்படியே கொட்டாய் விட்டு இருந்தே பாருங்க. அந்த மாதிரி எழுந்துட்ட உடனே முன்னாடி கால் மாட்டுல யார் கால் அவதான் முன்னாடி தெரியும், அவதான் முன்னாடி தெரியுவா. இவர் பின்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காரு. யாரு? துரியோதனை. ஏன்னா நான் போய் திருவடி பக்கம் உட்கார்றது. அதனாலதான் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள். நம்முடைய பூர்வாச்சாரியர் பிரதட்சணம் பண்றாங்க. பிரதட்சணம் பண்ற அடிய சொல்லிட்டு திருவரங்கத்துல குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு தெரிவிக்கிறார் இல்லையா திருமாலில சுவாமி தொடர்படியாழ்வார். அப்ப அந்த குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி, அப்ப குடதிசை அதே போல தென் திசை இலங்கை நோக்கின்னு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி இருக்கச்சது கிழக்கு பக்கத்து திருவடி, மேற்கு பக்கம் என்னது அவருடைய திருமுடி. திருமுடி பக்கம் அப்படி திருமுடி பக்கம் போய் அப்படி பிரதட்சமா வரணும். அந்த திருமுடி பக்கம் போர்ச்சே நம்முடைய பூர்வாச்சனா ரொம்ப வேகமா போவாங்களாம். என்ன சுவாமி? இது துரியோதன ஸ்தானமும் ஒருவேளை அந்த ஸ்தானத்தை நான் இருக்கோன்னு நினைச்சு பாருங்க, வேகமா போயிடுவாராம். இந்த பக்கம் திருவடி ஸ்தானம், இந்த பக்கம் வருது இல்லையா, நிதானமா ஒரு கர்ப்ப பெண்மணி எப்படி நிதானமா நடப்பாலோ தெரியாது, நடக்கணும். அந்த மாதிரி நிதானமா நடந்து வருவாங்க. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப திருமுடினா துரியோதன ஸ்தானம்னு சொல்லுவா. அந்த அளவுக்கு அங்க வந்து நின்று இருக்கணும். நின்று எழுந்துக்கிறார். எழுந்த உடனே நேரா பாக்குறார் அர்ஜுன. அர்ஜுனா எப்ப வந்தேன்னு கேட்டார். துரியோதன கோவம் வந்துருது. நான் முன்னாடி வந்திருக்கேன், என்ன கேட்கல. பின்னாடி வந்து ஒரே சத்தம், நீ எப்ப வந்த துரியோதனா அப்படின்னா. நான் தான் முன்னாடி வந்தேன், நீ அர்ஜுனை கேட்டு இருக்கேன்னு. நான் எழுந்தடுத்து செய்யறது அர்ஜுனன் தான் தெரியும், நீ முன்னாடி இருக்கப்படாதா, நீ பின்னாடி இருக்கியே, இதுவரை ஒரு இது மாதிரி எல்லாம் என்னது நமுட்டு அந்த மாதிரி கேட்டு பின்னாடி இருக்கிறேன், எதுக்காக வந்தேன்னு கேட்டேன். எதுக்காக வந்தேன்னா எனக்கு உன்னுடைய உதவி வேணும், நாங்கள் யுத்தம் பண்ண போறோம், அந்த யுத்தத்துக்கு உன்னுடைய உதவி வேணும்னுக்காக வந்திருக்கேன்னா. இப்ப 2 பேர் வந்திருக்கேன், 2 பேரும் இதே காரணத்துக்காக வந்திருக்கேன். அப்ப 2 பேரும் இதே காரணத்துக்காக வந்தேன்னா அப்ப 2 பேருக்கும் என்னால உதவ முடியாது. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், என்னுடைய சைன்யங்கள் வைஷ்ணவமாக இருக்கக்கூடிய சைன்யங்கள் அது ஒரு பக்கம், நான் மட்டும் ஒரு பக்கம். இந்த 2 நிலை இருக்கு இல்லையா, இதுல என்னுடைய சைன்யங்கள் வேணுமா, அது லட்சோபலட்ச சைன்யங்கள், அந்த சைன்யம் வேணுமா எடுத்துக்கோ. இல்ல நான் மட்டும் வேணுமா, அது வேணுமா எடுத்துக்கோ. எது என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அர்ஜுனா நீ முதல்ல கேளுன்ட்டான். அர்ஜுனா நீ முதல்ல கேளுன்ட்டான். இப்ப துரியோதனும் கோபம் கொடுத்து, என்னடி நான் முன்னாடி வந்திருக்கேன். நம்ம சில இடத்துல கியூல நிக்கிறோம் பாருங்க, யாராவது முன்னாடி போய் அப்படி போய் இப்ப முன்னாடி அநேகமா திருமலையிலதான் ஜரகண்டி தள்ளிட்டு உள்ள போயிடுவா. அங்க அநேகமா சண்டை வந்துடும். சண்டை கொஞ்சம் பொறுமையா சேமிக்கலாமா, அது பண்ண மாட்டேன், சண்டை வந்துடும். அது என்னமா நீதான் முன்னாடி போகணும், நான் எனக்கு பின்னாடி தினத்தை என்னமா முன்னாடி போகணும், அங்கேயே பண்றோமோ. துரியோதன் கோவம், நான் முன்னாடி வந்திருக்கேன், நான் தான் முதல்ல கேட்கணும். அர்ஜுனன் என்ன கேட்கான்னா, இல்ல நீ முன்னாடி வந்தா தானோ, உனக்கு தம்பி தானே இவன் தான் முன்னாடி, தம்பிக்கு தான் முதல்ல கேட்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரமே, அவன் தான் கேட்கணும். ஒண்ணும் பண்ண முடியல. சரி கேட்கணும்னா இப்ப என்ன கேட்கறது, ஒரு பக்கம் சைன்யங்கள், இன்னொரு பக்கம் கண்ணன் தனித்து இருக்கக்கூடிய தன்மை. இப்ப துரியோதனுக்கு என்னன்னா, கண்ணன் மட்டும் தனியா இருந்துட்டு இருக்கான், என்ன பிரயோஜனம்? லட்சோபலட்சம் சைன்யங்கள் இருக்க, அதுதான் நமக்கு பலம். ஒருவேளை அர்ஜுனன் அந்த சைன்யத்தை கேட்டான்னா கண்ணனை மட்டும் நான் ஐஷன் போயிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சிட்டு அவனுக்கு தேவையான தேவதாந்திரங்கள் என்னென்ன உண்டு எல்லாத்தையும் பிரார்த்திக்கிறான். என்னன்னு பிரார்த்திக்கிறான்? அர்ஜுனன் கண்ணனை மட்டும் கேட்கணும், அவன் கண்ணன் இடத்துல இருக்கக்கூடிய வைஷ்ணவமாக இருக்கிற சைன்யத்தை கேட்கப்படாது, கண்ணனை மட்டும் கேட்கணும், கண்ணனை மட்டும் கேட்கணும் அந்த தேவதாந்திர பிரார்த்திக்கிறான். பரிசுத்து தீயதுன்னா தேவதாந்திரம் கொடுத்து நல்லது கொடுக்காது. நல்லதுதான் மோட்சானந்தம், அது கொடுக்குமா? தீயது கொடுத்தா என்ன அர்த்தம்னா, அப்ப என்ன சொல்ல கொடுத்துருவது என்ன அர்த்தம்னா, இங்க சம்சாரத்தில் இருக்கேன்னு அர்த்தம். எனக்கு மோட்சத்தை தவிர சரீர சம்பந்தமா எது கொடுத்தாலும் இங்க படுத்துறேன் அப்படிதான் அர்த்தம். அது நல்ல தேவதாந்திரம் நன்னா பண்ணும். படிச்சு கொடுத்து என் தேவதாந்திர பஜனை என்னமா படிச்சிருக்கு பாருங்க அப்படின்னு பிரத்யட்சமா இருக்கான் கருணன் பெருமான். அவரை கேட்கல, எதோ இருக்கும் தேவதாந்திரம் எடுத்து படிச்சு கொடுத்து, படிச்ச உடனே
நேர கெடுக்கன்னு கேட்டாங்க. அடுத்தது என்ன இருக்கு? மிச்சம் யாரு? கண்ணன் தான் மிச்சம் இருக்க. இவரோட சைன்யம் தானே, சைன்யத்தை வாங்கி போயிட்டான். இது எங்க எடுத்துக்காரு? நெய்யனாகும் விரும்பி தொடுவார்க்கெல்லாம் பொய்யனாகும் புறமே தொடுவார்க்கெல்லாம். இது நேரா சகுனி கிட்ட போயிட்டான். சகுனிட்ட போய் பைத்தியம் அர்ஜுனு பைத்தியமா பண்ணிட்டு, நான் பாரு எவ்வளவு சாமர்த்தியமா கண்ணனை விட்டுட்டு அந்த சைன்யத்தை வாங்கி வந்தேன். முதல்ல அவனதான் கேட்க சொன்னான். பைத்தியம் மாதிரி கேட்டு கண்ணன் தான் வேணும்னு சொல்லி கேட்டு அத இதுக்கு சொன்னேன். கிருஷ்ணாஸ்டயகா கிருஷ்ண பலாகா கிருஷ்ணநாதஸ்ய பாண்டவாகா. இத மகாபாரத சொல்றோம். கண்ணனே தெய்வம், கண்ணனே சுவாமி, கண்ணனே எல்லாம், கண்ணனே வேறு எதுவும் கதியே கிடையாது. அந்த நிலையில இருக்கிறவதான் பாண்டவர். அப்ப கிருஷ்ணாஸ்டயகா கிருஷ்ணபலாகா கிருஷ்ணநாதஸ்ய பாண்டவாகான்னு தெரிவிக்கிறாடியா. அதனால இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இதுக்கு அந்த அந்த சகுனிங்கிற பைத்தியம் என்ன சொல்லுவாரு? இல்ல நீ இன்னொரு தப்பு பண்ணிருக்க. என்னன்னா, அவர் ஆயுதம் எடுப்பாரு கண்ணனு, நீ ஒண்ணு பண்ணு, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு கேட்டுக்குவான். இந்த சகுனிக்கு என்ன அப்படின்னா, ஆயுதத்தால் தான் கண்ணன் ஜெயிப்பான், ஆயுதம் ஜெயிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. பகவானுக்கு சங்கல்பமே போடும். கருதுமிடம் பொருது பண்ணல் கை நின்ற சக்கரத்தன் அப்படின்னு தெரிவிக்கலையா? அந்த சங்கல்பம் ஒண்ணுமே போருமானு எத்தனை பைத்தியம் வருது. இவன பைத்தியம், துரியோதன பைத்தியம் சொல்லிட்டு இதுவும் பைத்தியக்காரத்தன் மைண்ட் இருக்கு. அப்படின்னு இதுக்கு சொல்ல வந்ததுன்னா, அந்த மாதிரி அப்ப பாண்டவர்கள்னா அஜ்ஞான வாசனத்துக்கு துன்பப்பட்டு போனார் இல்லையா? அப்ப தெரிவிக்கிறார் இந்த ஆழ்வார் திருநர் சுவாமி. ரொம்ப அதுதான் அடியை தொடர்ந்தும் ஐவாறு கற்காய். கண்ணனுடைய திருவடி தாமரையை தொடர்கிறார். தொடர்ந்து இருக்கச்சு 12 வருஷங்கள் வனவாசம், 1 வருஷம் அஜ்ஞான வாசம். அந்த அஜ்ஞான வாசத்துக்கு யாருடைய கண்ணையும் படப்படாது. அந்த மாதிரி இருக்கச்சு மார்க்கண்டேயர் உபதேசம் பண்றார். மார்க்கண்டேயர் இந்த மார்க்கண்டேயருக்கெல்லாம் தேவதாந்திரம் மாதிரி ஒரு சித்தரிச்சு அது பண்ணிட்டு இருக்கா. ஆனா முதல்ல சிவபக்தரா இருந்தார் வாஸ்தவம். அதுக்கப்புறம் என்ன ஆயிட்டேன்னா, அவரால் மோட்சம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். கொடுக்க முடியாது சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா, இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லை, இங்க வந்துட்டார். இது என்னன்னா, நம்ம பழைய காலத்துல மார்க்கண்டேயனும் கரியே அவர் தான் சாட்சி. ஒன்னும் தேவம் உலகும் உயிரும் மற்றும் யாருமில்லான்ற சாட்சிய மார்க்கண்டேயனும் கரிய பாசனத்தை அவர் கேட்கிறாங்க. அந்த மார்க்கண்டேய பஞ்சபாண்டவரை பார்த்து உபதேசம் பண்றார். என்னன்னா, பாண்டவர்கள் நாம் அஜ்ஞான வாசத்தில் இருக்கச்சே ரொம்ப துன்பப்பட்டு ரொம்ப சிரமம் கொடுத்தான். துரியோதனும் ரொம்ப சிரமத்தை கொடுத்துருக்கான். அந்த சிரமம் கொடுக்கும் போது அங்க உபதேசிக்கிறார். ஏன்னா நேரா நீங்க போங்கோ, நீயே சிரமப்பட்டீர்கள், எதுக்காக இப்படி சிரமப்பட்டீர்கள், நேரா நீங்க போங்கோ, இங்க நின்று ஒரு பிரயோஜனம் இல்லை, கண்ணன் திருவடியை பத்துங்கோ, அந்த புருஷோத்தமன் திருவடியை பத்துங்கோ, அந்த சரணாகி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னார். இந்த கண்ணன் திருவடியை பத்துங்கோ சரணாகி பண்ணுங்கோன்னு சொன்னாரோ. அந்த ஸ்லோகத்தை கச்சத்வமேனம் சரணம் சரண்யம் புருஷகா, இந்த சப்தத்தை நம்ம பூர்வாச்சாரம் ஒரு பிரமாணமா எடுத்துட்டு இருக்கா. என்ன பிரமாணம்னா, சரணாகதின்னா என்ன? நம்ம அடிக்கடி கேட்கிறோம், சரணாகதி என்ன, சரணாகதி என்ன, சரணாகதினா அந்த சரணாகதி என்னன்னா, அப்ப அது நம்ம சம்பிரதாயத்துக்கு இந்த மார்க்கண்டையோட வாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கா. இதுதான் சரணாகதின்னு. என்னன்னா, போய் சரணாகதி பண்ணுங்கோ, சரணாகதி பண்ணுங்கோ, கச்சத்தவேனம் சரணம் சரண்யம் புருஷகா அப்படின்னு இருக்க. நீ போய் சரணாகதி பண்ணுங்கோன்னு சொன்னார். அடுத்த ஸ்லோகம் என்ன இருக்கணும்? அடுத்த ஸ்லோகம் என்ன இருக்கணும்? இவர்கள் சரணாகதி பண்ணினார்னு எழுந்திருக்கணுமோன்னு அப்படி இல்லை. அந்த ஸ்லோகம் பாரதத்துல அப்படி இருக்கணும், அப்படி இல்லவே இல்லை. திரௌபத்யா சகித சர்வே நமசக்ரு ஜனார்தனம், திரௌபத்யா சகித சர்வே நமசக்ரு சதா ஜனார்தனம். ஜனார்தனான கண்ணனை திரௌபதியோடு சேர்ந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணினார்கள். மார்க்கண்டேயர் சரணாகதி பண்ணுன்னு சொன்னார். அப்பன்னா கச்சத்தமேனம் சரணம் சரண்யம் புருஷகான்னு சொல்லி சரணாகதி பண்ணு சொல்லணும்னு. இப்ப நான் சரணாகதி பண்ணினேன்னு சொல்லியிருக்கோமோ. இவர் என்ன சொல்லிருக்கா? திரௌபத்யாகா சகிதம் சர்வே நமச்சத்ரு ஜனார்தனகா அப்படின்னா, அப்ப சரணாகதி கொடுத்து நமஸ்காரம் அங்கதான். ஏன்னா இதுக்கு பிரமாணம் எடுக்கிறார். நமஸ்காரம் தான் சரணாகதி இல்லையா? அப்ப முன் ஸ்லோகத்துல சரணாகதின்னு பண்ணி சொல்லியிருக்கு, பின் ஸ்லோகத்துல அந்த சரணாகதி பண்ணாம நமஸ்காரம் பண்ணினாருன்னு சொல்லியிருக்கு. யார? ஜனார்தனனே நமஸ்காரம் பண்ணினாருக்கு இல்லையா? அப்ப சரணாகதின்னு சொன்னா நமஸ்காரம் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அப்ப சரணாகதின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் ஆயிடுச்சு இல்லையா? அப்ப ஜனார்தன் திருவடிகளே பற்றினார்களே, அதைத்தான் அடியை தொடர்ந்து
அந்த ஜனார்தன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன். அந்த கண்ணன் என்பாங்க அடியை தொடர்ந்து. இப்ப இதனாலே பஞ்சபாண்டவர்கள் ரொம்ப கர்வம் வந்துட்டோம். கண்ணன் நம்ம கிட்ட இருக்கான், கண்ணன் இருக்கா, கண்ணன் இருக்கா, கண்ணன் இருக்கு. என்ன என்னைக்குமே நமக்கு நல்ல ஒரு ரொம்ப மெத்த படித்தவா, பெரிய பணக்காரா அப்படின்னு வந்துட்டா வச்சுக்கேன், அவன் நம்ம சொல்றதெல்லாம் கண்டா வச்சுக்கேன், நம்ம கிட்ட ரொம்ப பிரியமா இருக்கான்னு வச்சுக்கேன், நமக்கு ஒரு அப்படி ஒரு நெதர்ப்பு வந்துடும். இவாளே நம்ம கிட்ட இருக்காங்க, என்ன பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம அப்படின்னு. இன்னைக்கு நிறைய நடக்கிறது. நம்ம ராஜ்யத்திலேயே யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டா வச்சுக்கேன், ஆனா யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஆனா அதெல்லாம் பேசுறதே கிடையாது, தேவையில்லாத விஷயம். அதுதான் நமக்கு பகவதி விஷயம் பேசுறதுக்கே நாடி கிடையாது. இதுதான் அனுபவம். அச்சித்தாக மத்கத பிராணாகா போதயந்த பரசொன்னு இதுக்கு சொல்ல வந்தா, அப்ப இன்னொருத்தருடைய நிலை வந்துருத்துன ஒரு கர்வம் வந்துடுறது இல்லையா? அந்த மாதிரி இவா இருக்கணும்னா அந்த கர்வம் வந்துருத்து. கர்வம் வந்துபடியானா நம்ம கண்ணன் நம்ம ஆள் அப்படின்ற நினைவிலே இவாள் கர்வம் வந்துடு. நான் இருக்கேன் கர்வம் வந்து இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அடியை தொடர்ந்து எழும். இந்த எழும் சப்தத்துடைய அர்த்தம் அது. அடியை தொடர்ந்து எழும். எழும்னா எழும்னா துயரடி சொல்றாரு, தொழுது எழு என் மனநே. அப்ப அது உஜ்ஜீவனத்தை சொல்றதுன்னு. ஆனா இங்க எழும் சப்தம் உஜ்ஜீவனத்தை சொல்லல, அடியை தொடர்ந்தபடியாலே ஒரு அபிமானம். அப்ப அபிமானம்னா நம்முடைய அத்த பிள்ளை, நம்முடைய அம்மான் பிள்ளை, நம்முடைய மாமன் பிள்ளை அப்படின்னு அந்த கண்ணன் அத்த பிள்ளை அர்ஜுனன் என அத்த பிள்ளை. ஆமா, கண்ணனுடைய அத்த பிள்ளை தான் அர்ஜுனன். இருந்தாலும் அந்த அர்ஜுனன் மாதுரனின் மகன் தான் கண்ணன். அதனால ஏற்பட்ட ஒரு அபிமானம் இல்லையா? அந்த அபிமானம் என்ன பண்ணிட்டுனா ஒரு கர்வம் உண்டு. அதுதான் அடியை தொடர்ந்து எழும். அடுத்து ஐவர் கற்காய். அடியை தொடர்ந்து எழும் ஐவர் கற்காய். இதெல்லாம் பாருங்க, ஐவர் கற்காய்னு சொன்னாரு. ஏன் சுவாமி பாண்டவர்களுக்காய் சொல்லியிருக்கலாமோ? பாண்டவர்கள் வந்திருக்காரு, அப்ப ஏன் பாண்டவர் சொல்லிருக்கலாம்? ஐவர் கற்காய்னு சொல்லியிருக்கலாம்னா இப்ப 100 பேர் அந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கம் யார 5 பேர் மட்டும்தான், இந்த பக்கம் தனிப்பட்டு போயிடுது. அந்த பக்கம் 100 பேர் இருக்கணும், கௌரவா 100 பேர் இருக்கணும், இந்த பக்கம் 5 பேர் இருக்குன்னா அப்ப அன்று அவர்களுக்கு வேறு துணையே இல்லையே. அந்த 5 பேருக்கு துணையே இல்லையனோ, அந்த 5 பேரை மட்டும் கண்ணன் அன்று கை ஒருவேளை கை விட்டுருந்தா வச்சுக்கேன், ஒருவேளை அன்னைக்கு 5 பேரை ரட்சிக்கவே இல்லை. ரட்சிக்கிறேன்னா பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, இவாள எப்படிப்பட்ட பெரிய பெரிய மகனீயர்கள், அவளை எதிர்க்க முடியும்னா ஒண்ணுமே எதிர்க்கப்பட முடியாது. பீஷ்மாச்சாரி சாமானியப்பட்டவரா, துரோணாச்சாரி சாமானியப்பட்டவரா? துரோணாச்சாரி புள்ள அஸ்வத்தாமா அவனும் சாமானியப்பட்டவனா? அவளை எதிர்க்க முடியும். இதத்தான் ஸ்ரீமத் பாகவதத்துல 10வது அம்சத்துல சுக்ராச்சார் பரீட்சித்து தெரிவிக்கிறார். திரௌணின்னு பேரு. திரௌணின்னு அது என்பது அஸ்வத்தாமா குறிக்கும். திரௌணி, துரோணனின் பிள்ளை திரௌணி. திரௌணன் ஒரு பிராமணோத்தவர், அஸ்வத்தாமனும் பிராமணன். அப்படிங்கிற திரௌணி. அப்ப அஸ்வத்தாமா அபாண்டவாஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டார். பரீட்சித்து கர்ப்பத்துல இருக்கார். அந்த பரீட்சித்து கர்ப்பத்துல இருக்கச்சதே என்ன பண்ணாரு? அபாண்டவாஸ்திரம் பிரயோகப்படுத்தினார். அந்த கர்ப்பத்தை ரட்சித்து கொடுத்ததே அண்ணா கண்ணன் தம்பி வந்தான். கர்ப்பத்துக்குள்ள போய் நன்னா ரட்சித்து இதுக்கு. அதான் இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் கண்ணனை தான் சேவிக்கணும். ஏன் சுவாமின்னா கர்ப்பரக்ஷகா வந்தான். கர்ப்பரக்ஷக்கூடிய பெருமாள் கண்ணனின் பெருமான், வேற யாரோ இல்லை. நம்ம யாரோ நினைச்சிட்டு இருக்கோம். கர்ப்பரக்ஷன்னா எப்படிப்படி கரிகட்டைய உள்ள எப்படி இருந்தது? அது அபாண்ட வஸ்திரம் போன, அது வெளியிலிருந்து வந்துட்டு தேவையில்லாத பண்ணியிருக்கான். இவ வம்சமே வெளில வரப்படாது, வம்சம் அழியணும் அப்படின்றதுக்காகவே இத்தனையும் பண்ணானோ. அந்த பண்ணபடிகளை பகவான் தான் அதை காமிக்கிறார். ஏன்னா அவெல்லாம் எப்படிப்பட்டவா? திமிங்கலம் போல இருக்கிறவா. இவர் என்ன, பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, மகாரதர்கள்னு பேரு. மகாரதர்னா சில பேருக்கு மகாரதர்கள்னு பேரு, சில பேருக்கு அதிரதர்னு பேரு, சில பேர் அத்ரதான்னு பேரு. என்னன்னா 11,000 வில்லாளிகள் காரணம். அந்த 11,000 வில்லாளிகளோடு ஒரே சமயம் போர் புரிய முடிந்தால் அவளுக்கு மகாரதர்கள் பேரு. அந்த மகாரதர்கள் கோட்டில யாரா இருக்கா? இவர் என்ன, இவர் பீஷ்மர் என்ன, துரோணர் என்ன, அப்பேற்பட்ட மகாரதர்கள் அந்த கோட்டில ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவான்னா
இது பரீட்சித்து மகாராஜே தெரிஞ்சு போயிடுச்சு. ஓ, எங்க பாட்டனாராளி வரலாம். ஏன்னா பாட்டன் தானே யாரு? அர்ஜுனன். அர்ஜுனன் தான் தாத்தா. இவர் பேரன், பரீட்சித்து பேரன். அப்படி பேரனா இருக்க செய்து அப்ப என் பாட்டனா ஜெயிக்க முடியாது வைக்க முடியாதுன்னு அண்ணாவா தெரியறது இருந்தாலும் கண்டிப்பா கண்ணுடைய திருவடியுடைய பலம் இல்லைன்னா ஜெயித்திருக்க முடியாது அப்படின்னு அண்ணாவை புரிஞ்சுட்டான். எதுக்காக இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, 9வது அத்தியாயம் வரைச்சு சுருக்கமா சொன்னார் அம்சம். சாரி, பாகவத்துல அத்தியாயம் அம்சம் 9வது அம்சம் ஸ்கந்தம். அம்சம் ஸ்கந்தம் 9வது ஸ்கந்தம் வரைச்சு சுருக்கமா சொல்லிட்டா கண்ணனுடைய அவதாரத்தை. சுருக்கமா சொன்ன உடனே கேட்கிறேன், விளக்கமா சொல்லலாமே, நானே அந்த கண்ணன் எம்பெருமான் திருவடி பட்டாது பட்ட விடுதல நானே வந்திருக்கேன், அப்ப என்னை ரட்சித்து அவர்தனை அப்படின்னு சுக்கராச்சாரியை பிரார்த்திக்க 10வது ஸ்கந்தம் முழுவதும் என்ன பண்ணார்னா பூர்த்திய கண்ணன் எம்பெருமானுடைய சரித்திரம் சொன்ன. இது சொன்னவங்க அதை கேட்ட உடனே ரன்னா பருவத்துக்கு இது சொன்ன சிஷ்யன் கேட்க 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 ஆச்சாரியாருக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். கேட்கிறாரு, இதுதான் என்ன தெரிவித்த ஆண்டாள், ஏத்த கலங்கள் எதிர்பொங்கி வீட்டளிக்க மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட பசுக்கள் அந்த சுக்கராச்சாரியர் பரீட்சைக்கு ரொம்ப நன்னா கொடுத்து இதெல்லாம் பண்ணி இது சரித்திரம். அப்ப பரீட்சத்தை ஒத்துண்டான். எங்க தாத்தாவாலையும் பாட்டனாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, அவெல்லாம் வில்லாடிதான். ஆனா துரோணாச்சாரியோட பீஷ்மாச்சாரியோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இவெல்லாம் ஜெயிக்க முடியணும், ஒண்ணுமே ஜெயிச்சிக்க முடியாது. கண்ணன் பெருமான் இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாதுன்னு என்னவா தெரியணும். அப்ப கண்ணனை பற்றின பலத்தால்தான் இத்தனை சீர்மை அவர்களுக்கும் தெரிவிக்கிறாரியா. அதத்தான் என்னது, அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கால் அன்று பாரத போர் முடிய. அன்ற பாரத போர் முடியன்னா பாரத போர் முடியல, பாரத போரில் கௌரவர்கள் முடிய அப்படின்னு எடுத்துக்கணும். பாரத போர் முடிஞ்சிருத்து, 18 வந்துட்டு முடிஞ்சிருத்து. ஆனா அது யாரு போனா? கௌரவர்கள் போயிட்டாரோ. அன்று பாரத போரில் கௌரவர்களுக்கு முடிய பாரத போரில் பிரதிபட்சம் செவடியும்படி அடியாத்மரும் அடிய புரிவுக்கு தான் சொன்னேன். ஒரு நிமிஷம் பாதமனத்தையே அடிய மானடும் தேர்படை, ஆடிய மானடும் தேர்படை, ஆடிய மானடும் தேர்படை பெரிய நீளமான தேரம். அன்று பாரத போர் முடியன்னா பெரிய நீளமான தேர். நீளமான தேர்வு என்ன சொல்லுவாங்க, ரொம்ப தூரம் இருக்குமா? இன்னைக்கெல்லாம் கார்லாம் பெரிய பெரிய கார்லாம் வந்துருக்கு. அதெல்லாம் வந்து அந்த மாதிரின்னா அப்ப நீளமான தேர்னா அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் நிறைய இடைவெளி இருக்குமான்னா அது மாதிரி தெரியல. பெரிய தேர், உயர்ந்ததாக இருக்கக்கூடிய தேர், பெரிய தேர், நெடுந்தேர்னர். ஆடிய மகனிடும் தேர் அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். அப்படின்னா ஓக்கத்திலும் அகலத்திலும் பருத்ததான தேர். அகலத்துல என்ன பருத்து இருக்குமா, அது ஓக்கத்தில் நீளமா உயரத்துல என்ன உயரமா இருக்குமா, அப்படிப்பட்ட நெடுந்தேர். அப்படிப்பட்ட நெடுந்தேர்னா உயரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தேர். ஏன்னா எங்கிருந்து பார்த்தாலும் அந்த தேர் தெரியும். அந்த தேர்ல ஹனுமானுடைய கொடி இருக்கும். ஹனுமானுடைய அந்த லட்சணங்கள் புரிஞ்சு அந்த கொடி பூர்ணமா தெரியும். ஆனா அனுமானத்தான் தன்னுடைய தேர்க்குடியிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். விஜயனான அர்ஜுனனுக்கு வெள்ளை குதிரைகள் போட்டப்பட்டிருந்தன. அவன் அந்த அர்ஜுனன் பின்னாடி இருக்க, அந்த வெள்ளை குதிரைகள் முன்னாடி இருக்க தேர் ரொம்ப பெருசு, அவ்வளவு பெருசு. அதைத்தான் என்ன ஆடிய மானடும் தேர்படை, ஆடிய மானடும் தேர்படை அப்படின்னு தெரிவிக்கிறார் ஆழ்வார். அப்படிப்பட்ட தேர்படை. அப்ப தேர் அந்த யுத்தரங்கத்திலே அதனாலே ஆடின யுத்தம் முடிஞ்சு போயிடுச்சு. தேரை நடாத்திய யுத்தத்தை முடிச்சுட்டான். இப்படி போறது அப்படி போறது. ஏன்னா பீஷ்மாச்சாரியர் ஒரு அம்பு குறி வைப்பாராம் அர்ஜுனுடைய தலைக்கு. அர்ஜுனுடைய தலைக்கு குறி வைக்கச்சு அவர் எந்த நிலையில் குறி வைக்கிறோம் அது இவருக்கு தெரியும். உடனே தேரை ஒரு அமுக்குவார், கீழே போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த சரி தேர் எடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணா தேர் எப்படி நடத்துவார். தேரை நடாத்தியே ஜெயிக்க முடிச்சிடானா முடிஞ்சிருச்சுனா அப்ப குதிரை பூண்ட தேர் அதான் நடாத்தினான் தெரிவிக்கிறார். நடாத்தினான்னா என்ன அர்த்தம்னா, நடத்தினான்னா இவர் பண்ண அர்த்தம். நடாத்தினான்னா இன்னொருத்தருக்காக பண்ணினான் நடாத்தினான், கால் பண்ணும். நடாத்தினான் தெரியுதா? அப்ப நடத்தினான் தானே பண்ணுது. ஆனால் ஏன் நடாத்தினான்னா இன்னொன்று அர்ஜுனனுக்கு கொண்டுதானே போன நடாத்தினான். போரை நடத்தினானே கண்ணன் தான். ஆனால் அதை தான் நடத்தாமல் தேரை மட்டும் ஓட்டி பாரத தேரோர் அர்ஜுனன் பண்ணினான் பேரை மட்டும் வச்சு கொண்டுட்டான். அர்ஜுனனுக்கு பேரை கொடுத்துட்டான், எல்லா பேரும் அர்ஜுனுக்கு கொடுத்துட்டான். ஓ, அர்ஜுனன் தான் போர் பண்ணியிருக்கான் முடியும், இவன் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது, பேரை கொடுத்துட்டானோ. அதைத்தான் தேர்விடும் கோர் என்னது, அடியை தொடர்ந்தெழும் ஐவர்கால் அன்று பாரதத்தோர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோன். அப்ப அந்த தேரை ஓட்டினானோ, தேரை ஓட்டத்தை
யுத்தத்தில் அவனை கொண்டு ஓட்டினான். கோன்னா சுவாமி. சுவாமி சுவாமின்னா சாமின்னு சொல்றதை விட ராஜான்னு சொல்லணும். ராஜான்னு சொன்னாங்கன்னா ஏன் சுவாமி சுவாமின்னு சொல்லவன் ராஜான்னு சொல்லவன் சுவாமின்னு சொல்றாருன்னா கண்ணனை ராஜான்னு சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா இங்க சுவாமி சொல்ல முடியாது, தேரதானே ஓட்டிட்டு இருக்காரு. அப்படி இவர் ஒரு அந்த தேருக்கு சாரதியா இருந்துட்டு இருக்காரணும், அப்ப ராஜான்னு தானே சொல்லணும். ஏன் சொல்லணும்? கண்ணன் ராஜான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராமனத்தான் ராஜான்னு சொல்ல முடியும், கண்ணனை ராஜான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கண்ணன் முடி இழந்த குலத்திலே யயாதி சாபத்தால் முடி இழந்திருக்கு. யயாதி சாபத்தால் முடி இழந்திருக்கணும், இழந்து போயிடுச்சு. அதனால கண்ணனுக்கு பிறந்த குலம் முடி இழந்த குலம், முடி கிடையாது அவருக்கு. அதான் உத்தரிப்புக்குதான் அந்த அவதாரம் பண்ணான்னு ஆச்சாரியத்தில் எடுக்கிறார். இது சொல்ல வந்த அதனால ராஜா பிடிக்கணும். அதற்கு பின்னாடி பில்லலோகஞ்செய்யர் வியாக்கியானம் இருக்கு. அந்த பில்லலோகஞ்செய்யர் வியாக்கியானத்துல கண்ணனை ஏன் ராஜா என்பதற்கு ஒரு கதையை எடுக்கிறார், வேலை சொல்ல போறார். அந்த பில்லலோகஞ்செய்யர் வியாக்கியானத்துல அது பூர்ணமாசம் இதனால் கண்ணன் தான் ராஜா போல் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாடியா. ஆகா முழுதுடன் மேற்கொண்டு அடியை தொடர்ந்தெழும் ஐவர் கற்கால் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோணை அடுத்து முழுதுணர்ந்த அடியக்கமுதம் ராமானுஜன் எண்ணையால வந்து முழுதுணர்ந்த அடியக்கமுதம் அந்த கோணான சுவாமி கண்ணன் அந்த கண்ணனை முழுவதுமாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி சுவாமி, முழுவதுமாக தெரிஞ்சு வைத்து என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான்னா எல்லாரும் என்ன தெரிஞ்சிருக்கான்னா முழுதுமா தெரிஞ்சிருக்கா. என்ன தெரிஞ்சிருக்கா? தேரோட்டி பார்த்தசாரதி அப்படின்னு தெரிஞ்சிருக்கானா. ஆனா ராமானுஜர் சிஷ்யர்கள் எல்லாம் சரியாக துல்லியமாக என்ன தெரிஞ்சிருக்காரு? கணித்து நன்னா துல்லியமா தெரிஞ்சுட்டு இருக்கலாம். மற்றவாள்லாம் என்னன்னா இவன் சாரதி, இவன் தேரோட்டி, இவன் பார்த்தசாரதி, இதைத்தான் தெரிஞ்சுட்டு இருக்கா கண்ணனை பத்தி. ஆனா ராமானுஜருடைய அடியார்கள் இருக்கா, சிஷ்யர்கள் இருக்கா இல்லையா, கண்ணனை பத்தி நன்னா துல்லியமா தெரிஞ்சாரு. கண்ணன் யார் என்பதை நன்னா துல்லியமா தெரிஞ்சுருக்கா. சரி சுவாமி, என்னன்னு தெரிஞ்சுருக்கா? கண்ணன் ஆஸ்ரித பக்ஷபாதன், கண்ணன் ஆஸ்ரித பாரதந்திரியன், கண்ணன் ஆஸ்ரித விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன். இதெல்லாம் என்ன? இந்த சுபாவங்களை இதுதான் முழுதுணர்ந்தது. முழுதுணர்ந்த அப்ப கண்ணனை பற்றி முழுதுணர்ந்த, கண்ணனை பட்டு முழுதுணர்ந்த அடியவர்களுக்கு அமுதம். அப்ப கண்ணனை பட்டு முழுது உணர்ந்தவள் யாரோ அவ என்னன்னு உணர்ந்திருக்கா? கண்ணன் ஆசிரித பட்சபாதன், கண்ணன் ஆசிரித பரதந்திரன், கண்ணன் ஆசிரித விரோதி நிரசனம் பண்ணக்கூடியவன் அப்படின்னு இருக்கிறார். அப்ப ஆசிரியர்களுக்கு எதை செய்வான்? அப்ப நடுநிலையாளர்களாக இருக்க மாட்டான்னு அர்த்தம். நடுநிலை ஏன்னா கண்ணனுடைய பக்தர்கள் வந்துட்டனா அவ என்ன பண்ணாலும் அவன் நடந்து கொள்வான். அப்ப அவன் நடுநிலையாக இருக்க மாட்டான். அதே போல ஆசிரித பரதந்திரன், ஆசிரியர்களுக்காக தான் அடியவனாக இருந்து கொண்டு அவர்கள் என்னென்ன பணி சொல்கிறாரோ அந்த பணியை தான் செய்யக்கூடியவன் அவன் ஆசிரித பரதந்திரன் பேர். ஆசிரித விரோதி நிரசனம், ஆசிரியர்களை விரோதியாக யாரா இருந்தாலும் நிரசனம் பண்ணி முடிச்சு விடுவான். இதுதான் இந்த 3 தெரிவிக்கிறார். அப்ப இந்த 3 விதமா சாவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? அந்த முழுதுணர்ந்த சப்தத்துக்கு இது அர்த்தம். முழுதுணர்ந்த அடியை தொடர்ந்து இந்த ராமானுஜம் இருக்கிற ஒரு வைபவம் என்ன, 2 விதமான வியாக்கியானங்கள். ஒரு பக்கம் விஷத்வாக்ஷிகாமணியுடைய மணவாளமாவுடைய பதபதார்த்தங்கள் முன்னாடி, அதுக்கு முன்னாடி அவதாரிகை. அதற்கு மேற்கொண்டு சுவாமி பிரலோகஞ்சேஸ்வரி வியாக்கியானம் விபுலமான வியாக்கியானம். இவர் முதல்ல ஒரு கோடிட்டு காமிச்சிடார் சுவாமி மணவாளமாமணி. என்ன 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 கோடி, அந்த கோடிட்டு காக்கிறத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்னன்னா ஆசிரித பரதந்திரன், ஆசிரித பட்சபாதன், ஆசிரித விரோதி நிரசனன். அப்ப விரோதிகள் யாரார் இருக்காலோ அவளை முடிக்கிறார். அவ ஆசிரியர்கள் பக்தர்கள் என்னென்ன ஏபிவாருக்கு கைங்கறி பண்ண சொல்லி கொடுக்குறாரோ இவ பண்றார். அதுக்கப்புறம் ஆசிரித பக்தபாதனா அவ தப்பு பண்ண அப்படியே கண்டுகொள்ளாம அவளுக்கு நடந்தே பண்றார். அது பட்சபாதி. இந்த 3 உண்டுன்னார். இந்த 3 விஷயத்தை சாதிக்கிறார். இந்த வியாக்கியானத்தை 3 இருக்குன்னார். ஆழ்வார் திருநெல் சுவாமி பாசுரத்தில் இந்த 3 எங்க இருக்குன்னு காட்டுறார். ஆழ்வார் திருநெல் ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி அது எங்க இருக்குமே, அமுத விருந்து அப்படின்னு ஒரு புஸ்தகம் நான் சொன்னேன்னு அடிக்கடி சொல்லிட்டுதான் இருக்கேன். அமுத ராமானுஜ நூற்றாண்டாவது அமுத விருந்துன்னு கடந்த நூற்றாண்டுல சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமின்னு ஆழ்வார் திருநெல் சுவாமி ஒருத்தர் இருந்தார். அவர் ஆச்சரியமான புஸ்தகம் போட்டிருக்காரு.
அதுல இது தெரியுது அமுதவீரன் தெரிவிக்கிறேன் என்னன்னா இந்த மூணு விஷயம் சொன்னேன் சுவாமி. ஆசிரித பரதந்திரன், ஆசிரித பட்சபாதன், ஆசிரித விரோதி நிரசனம் இருக்கு இல்லையா? இப்ப இந்த பாட்டுல அது இருக்கணும். எங்க இருக்கு? அடியை தொடர்ந்தையும் ஐவர் கற்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேவிடும் கோனை முடுதுணர்ந்த அடியற்கமதம் என்னையால வந்து படியில் பிறந்தது மற்றில்லை காணும் பார்த்துட்டே இருக்கலையே. அது எங்க இருக்குன்னா முனியம் காட்டுறார். எங்கன்னா ஆசிரித பட்சபாதம்னா எங்க இருக்கு சுவாமி? ஐவர் கற்காய்னு சப்தம் இருக்கணும். அடிவை தொடர்ந்தும் ஐவர் கற்காய்ன்னு இருக்கு இல்லையா? ஐவர் கற்காய்ன்னு சொன்னபடியாலே அப்ப 5 பேருக்கு 100 பேருக்கு இல்லைன்னு வந்துட்டோம். அப்ப 5 பேருக்கு பட்சபாதியா இருக்குன்னு அர்த்தம். அந்த 5 பேர் என்ன பண்ணாலும் அவர் பக்கம் நிக்கிறான்னு. அப்ப ஆசிரித பட்சபாதி. ஆசிரித பட்சபாதின்றது எங்க தெரியுது? ஐவர் கற்காய் என்ற சப்தத்தை தெரியுது. அப்ப மற்ற பேருக்காக நடந்து கொள்ள மாட்டேன்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஆசிரித பரதந்திரன் சொல்லி பாரதத்துல எங்க சுவாமி இருக்கு? தேர்விடும் கோன் அடியை தொடர்ந்திடும் ஐவர் கற்கால் அன்று பாரத போர் முடிய பரிநெடும் தேர்விடும் கோன் இருக்கு இல்லையா? அவர்கள் சொன்ன இடத்துல போய் தேர நிறுத்தினாரணும். அர்ஜுனன் பார்த்து இங்க நிறுத்துன்றான், அங்க நிறுத்துன்றான். உருவம் எடுத்த இடத்துல தேர நடாத்தி பிரலோகத்தார் எழுதுறார். பேச கூட மாட்டானோ. குரு அடையிற புருவெல்லாம் நெருப்பெல்லாம் தெரியாது. இப்படி பண்ணுவாங்க. இப்படி பண்ணா அதை புரிஞ்சுண்டு கண்ணன் எம்பரம் என்ன பண்ணணும்னா, ஓ அர்ஜுனன் மாதிரி சொல்லியிருக்கான். ஏன்னா அவன் தானே ரத்தி, இவர் சாரதியாச்சு. அப்படி இருக்காச்சு ரத்தி சொல்றதை கேட்கணுமோ. அதனால அந்த புருவன் நெருப்பித்த இடத்துல தேர நடாத்தணும். அப்ப என்ன தெரியுது? ஆசிரித பரதந்திரன் தெரியுதனும். அதான் தேர்விடும் கோன் ஆசிரித பரதந்திரன். விரோதி நிரசனம் இருக்கா சுவாமின்னா பாரத போர் முடிய இதான் விரோதி நிரசனம். முடிச்சாரணும், கண்ணன் எம்பிரம் முடிச்சாரணும் இதான். அப்ப ஆசிரித பட்சபாதம், ஆசிரித பாரதந்திரியம், ஆசிரித விரோதி நிரசனம், இது மூணும் கண்ணனுடைய சுவாவங்கள். இது எங்க இருக்கு சுவாமி? இந்த மூணுமே முழுதுணர்ந்த சப்தத்திலே உண்டு. ஆனா அந்த முழுதுணர்ந்த சப்தத்துக்குள்ளே பாசுரங்கள்ல எங்க இருக்குன்னா ஆசிரித பட்சபாதம் என்பது ஐவர் கற்கால், ஆசிரித பரதந்திரம் என்பது தேர்விடும் கோன், ஆசிரித விரோதி நிரசனம் என்பது முழுதுணர்ந்த எங்க தெரியுது? இது இங்க தெரியுது. இப்படிப்பட்ட அந்த நிலையிலே எங்க தெரியுது? ஆசிரித பட்சபாதம் என்னதுக்கு மேல விரோதி நிரசனம் எங்க சுவாமி? முடிய என்று தெரியாது. போரை முடிச்சிட்டானோ அந்த போரை முடிச்சக்கூடிய ஒரு நிலையிலேயே இதை தெரியல. பாரத போர் முடிய அப்படின்னு வந்துட்டோம். அந்த போரை முடிச்சிருந்தா விரோதி நிரசனம் பண்ணான்னு அர்த்தம். இது மூணு உண்டு. அந்த மூணைத்தான் முழுதுணர்ந்த எங்கள் சப்தத்திலே பிரயோகப்படுத்தினார் அப்படின்னு தெரிகிறது. இதுக்கு அந்த பிரயோகப்படுத்த காரணம் என்னன்னா அவஜானந்தி மாமூடாக என்பது போல் அல்லாமல் முழுதுணர்ந்த என்று தெரிவிக்கிறார். ஏன்னா கண்ணன் இங்கிருந்து கிளம்பி போச்சு, சிவகுரு கிளம்பி போச்சு. என்னை பத்தி யாருமே சரியா புரிஞ்சுக்கல, எல்லாம் மூடர்களா என்னை புரிஞ்சுக்கணும், சரியா நிலையில் புரிஞ்சுன்னு வருத்தத்தோடு கம்மி பண்ணணும். அவஜானந்தி மாமூடாக என்னை பத்தி தெரிஞ்சுக்கல. அந்த வருத்தம் தீர நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் அவதரித்தார்கள். ஏன்னா புறத்தாழ்வான் என்ன, அதே போல முதலையாண்டான் என்ன, எம்பார் என்ன, வங்கீபுரத்து நம்பிகள் என்ன, இவாளெல்லாம் இருக்கவே கண்ணன் வருத்தப்பட தேவையில்லை. ஏன் அவதானந்து மாமூடாக அப்படின்னு வருத்தப்பட்டானோ? மூடர்களா இருக்காளே ஒண்ணும் தெரிஞ்சுக்கலையா? நம் பூர்வாச்சாரியர் தெரிஞ்சுட்டு எப்படியா முழுதுணர்ந்து இருக்காளோ? முழுதுணர்ந்த அடிய கமதம். அந்த முழுதுணர்ந்தது என்ன? ஆசிரித பட்சபாதம், ஆசிரித பாரதந்திரன், ஆசிரித விரோதி நிரசனம் அப்படின்னு தெரிவிக்கலையா? அதான் முழுதுணர்ந்த அடிய கமதம் அப்படின்னு முழுதுணர்ந்த அடியர் கமதம் தெரிவிக்கிறார். அப்ப கண்ணன் வருத்தப்படுகிறான். அவனை பற்றி முழுவதுமாக அறிந்து வைத்தவர்கள் ஆக முழுதுணர்ந்த அடியர்க்கு எழுதி கொடுப்பது போல அந்த கால சாதனம் கொடுக்கிறான். ஏன்னா முழுதுணர்ந்த அடியற்கமுதம் ராமானுஜன் என்னை ஆள வந்து இருக்கு இல்லையா? அப்ப முழுதுணர்ந்த அடியக்கமுதம் எழுதி கொடுப்பான். அடிமை சாசனம் எழுதி கொடுப்பார் இல்லையா? அந்த அடிமை சாசனம் எழுதி கொடுத்தான்னா இவாளுக்கு வா அடிமை, இவாளுக்கு அடிவா அடினா அவ ஜன்மா முழுதும் அடிமை. அந்த மாதிரி அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறாருனோ அதே போல இங்க அடிமை சாசனம் என்ன? முழுதுணர்ந்த அடியவர்க்கு எழுதி கொடுப்பது போல அந்த காலத்தில் சாசனம் எழுதி கொடுக்க வழக்கொண்டு. பின்பு அதை ஜென்மமானாலும் அடிமையா இருக்கக்கூடிய தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிமைத்தனும் ஒட்டின்னு இருக்கு. இப்ப நமக்கு ஒட்டின்னு இருக்கணும். நாம தாசன் சொல்றோம், பகவானுக்கு தாசன், பகவானுக்கு தாசன், பகவான் என்னமா சுவாமி நம்ம எழுதி கொடுத்துருக்கோமா? பத்திரம் இருக்கு, கொடுங்கோ. அந்த பத்திரத்துல நான் தாசன், அகார வாச்சனம் பகவானுக்கு, நக்கார வாச்சனம் இந்த பேர் போட்டு நான் தாசன் ஏதாவது எழுதி கொடுத்துருக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.
ஒண்ணும் கிடையாதுன்னா அவ தாசன் எழுதி கொடுத்தாலும் என்னால் எம்பெருமான் உந்தனுக்கு அடியோம் என்று எடுத்துப்பட்ட அண்ணாளே திருப்பள்ளந்து திருமாலே நானும் உனக்கு பணவடியேன் இதெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி இங்க எழுதிக்கிட்டீங்கன்னா அவ எழுதி கொடுத்துட்டா, அந்த எழுதி கொடுத்தபடியாலே அந்த அடிமைத்தனம் கொஞ்சமாவது நம்ம கிட்ட ஒட்டின்னு இருக்கமோனோ, அந்த ஒட்டின்னு இருக்கிறபடியாதான் நம்ம தாசன் 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 அகாரவாச்சனம் பகவானுக்கு நகாரவாச்சனம் இந்த ஜீவாத்மா தாசன் தாசன். ஏன்னா இன்னும் சம்பந்தம் இருக்கு நம்பிட்டு இருக்கோம். அவனுக்கு எழுதி கொடுக்கல வச்சுக்கேன் ஒண்ணுமே சுவாமி அவானே அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அதெல்லாம் இதுக்கெல்லாம் பிரமாணமே இல்லை ஒண்ணும் காணும் அப்படின்னா அதுதான் பெரியாழ்வார் ரொம்ப நன்னா பண்ணிட்டார். எழுத்துப்பட்ட அண்ணாரேன்ட்டார். திருமாலே நானும் உனக்கு படவடியன்னு 2 இடத்துல போயிட்டார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்குதான் சொன்னேன். அப்ப நமக்கு தனியா ஒரு சேஷத்துவம் தனியா ஒரு மனம் ஒன்றும் வரப்போகுது. அப்படி பார்த்தவனே நான் அடிமைன்னு இருக்கு இல்லையா, அப்ப நமக்கு எந்த அனன்யாக ஞானம் கிடையாது, அனன்யாக உபாயத்துவ ஞானம் எதுவுமே இல்லையனோ. ஆனா நாம இதற்கு முன்னாடி அவ சேஷத்துவ வச்சுட்டு தரணும், அவ தாசன் வச்சுட்டு தரணும், அதை வைத்து கொடுத்தான் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்கும் குரத்தாழ்வான் முதலையாண்டான் எம்பெருமானார் ஆண்டான் எழுதி கொடுத்தார்களவா, நாம் உனக்கு அடிமைன்னு என் சாசனம், அந்த அடிமை சாசனம் தான் நம்ம இருக்கோம். உண்டா சுவாமி அவ எழுதி கொடுத்திருக்கா, அவ தாசன் சொல்லிருக்கா. அதை நம்பின்னுதான் நமக்கா இயற்கையா இல்லை, இயற்கை இருக்கணும் இல்ல ஏன் செயற்கை வந்துடுத்து இந்த கர்மத்தால இல்லை 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 இல்லைன்னு சொல்லிக்கணும் அணிஞ்சிருக்கணும். அப்ப எழுதி கொடுக்கணும்டா இன்னும் மட்டும் இல்ல, அதைத்தான் 37 தலைமுறைக்கும் எழுதி கொடுக்கணும், 21 தலைமுறை எழுதி கொடுக்கணும்னா அதுதான் நானும் உனக்கு பழபடியேன்னு தெரிவிக்கிறாளையா, பழமையான அடிமை. நம்மாழ்வாரும் தெரிவிக்கிறாளே, ஒழுவில் காலமெல்லாம் உடனால் நீ வழுவிலா அடிமை செய்ய வேண்டும், வழுவிலா அடிமை செய்யணும், பழமையான அடி இல்லையா, எட்டைக்கும் 7 பிறவிக்கும் உந்தன்னோடு உத்துவமையாவன் தெரிவிக்கிறாளையா. அப்ப அந்த சாசனம் எழுதி கொடுத்தாராம், அந்த சாசனம் எழுதி கொடுத்தபடியாலே முழுதுணர்ந்த அடியர்க்கு அமிர்தம், முழுதுணர்ந்த அடியர்க்கு அமிர்தம். அமிர்தம்னால போக்கியம், போக்கியம்னா போக்கியம்னால அனுபவிக்க ஆசையா இருக்குமானோ. அப்ப அமிர்தம் தான் அனுபவிக்க ஆசையா இருக்கும். அப்ப ராமானுஜர் போக்கிய பூக்கியமா இருக்கும் இந்த பூமியிலே அவதரித்தது. அதாவது இவருடைய அவதார உண்மை ஆராய்ந்து பார்த்தால் இதுதான் தெரிந்து வருவார். முழுதுணர்ந்த அடியற்கமதம் ராமானுஜன் என்னையால இக்கடியில் பிறந்தது. அவருடைய அவதார அதிசயத்தை ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரியுதுன்னா, ஏ சுவாமி அவர் இன்னும் கர்மாதீனமா அவதாரம் பண்ணல, வேற என்னன்னு காரணம் பார்த்தா இன்னும் தெரியல எனக்காகத்தான் திருவகத்துடைய என்னை ஆளத்தான் இந்த காரணம் தெரியுது, வேற காரணம் தெரியாது. அப்ப என்னை ஆளுகைக்காக பிறந்தார், இதை தவிர சுவாமி அவதாரத்துக்கு வேறு காரணம் இல்லை, வேறு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்பனா சுவாமியுடைய அவதாரம் நமக்காக, பிரயோஜனம் நமக்காக. அப்பனா நம்மை உஜ்ஜீவனம் பண்ணுவதற்காக, நம்மை அனுபவிப்பதற்காக, அவருடைய திருவிழை அனுபவிக்காக அவருடைய அவதாரம் இருக்கட்டும். அவதாரத்துக்கு பிரயோஜனம் பார்த்துட்டே இருப்போம். அவர் திருவடியை தவிர வேறு பிரயோஜனம் இல்லை, நமக்காக அவதாரமா இந்த நினைவோடு அடுத்த வாரம் பார்ப்போம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிலேசனம், ஆச்சாரியன் திருவிலேசனம், பாகவதாரர்கள் திருவடிகளே சரணம். சந்தேகங்கள் அவசியம் கட்சிகளை பிரார்த்திக்கிறேன். அதில் ஒரு 3 நாள் ஊர்லயே இல்லை, கொஞ்சம் சிறங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கேன். அதனால ஒரு 3 நாள் காலட்சம் இருக்காது, அநேகமா சனிக்கிழமை தான் இருக்கும். என்னன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துருக்கும். இதான் சந்தேகம் தான் கேட்கலாம். ஆழ்வார் பெருமானார் ஜிய திருவிலேசனம்.